அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் படைக்கும் குழுவின் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். இது நமது 175வது நிகழ்வு. இன்றைய படைப்பாளர் திருமதி பர்வதவர்தினி அவர்களை வரவேற்கிறேன். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. படைப்பாளர் பர்வதவர்தினி அவர்கள் பிறந்தது, வளர்ந்தது, பள்ளி கல்வி வரை படித்தது தேவக்கோட்டையில், சமூகவியல் முதுகலை படித்தது மதுரை பெருமாட்டி கல்லூரியிலும், மதுரை காமராஜர் கல்லூரியிலும் சமூகவியல் துறையில் துணை பேராசிரியராக 13 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். கல்லூரி காலத்தில் இருந்தே எழுதுவதும் நாடகங்களில் நடித்தும் வந்துள்ளார். தேடல், சுதேசிகள் என்ற 2 நாடக இயக்கியங்களில் 8 ஆண்டுகளாக இயக்கிய அனுபவம் இவருக்கு உண்டு. கீராவின் கிடை நாவலை ஒருத்தி என்ற பெயரில் ஹம்ஷன் குமார் இயக்கிய திரைப்படத்தில் நடித்த அனுபவம் உண்டு. இவரின் கணவர் ஆறுமுகம் தீயணைப்பு துறையில் பணியாற்றி பணி நிறைவு செய்துள்ளார். 2 மகன்கள். மூத்தவர் இந்திய வனப்பகுதியில், தற்போது கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் ஆணையர் அசாமிய பெண்மணியை திருமணம் முடித்துள்ளார். ஒரு பேத்தியும் உள்ளார். இளைய மகன் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர். இவரின் படைப்புகள் காற்றின் நிறம் பச்சை, உப்பின் நிறம் சிவப்பு என்ற களப்பணி அனுபவ தொகுப்பு இவரின் முதல் பதிப்பு நூலாகும். இந்நூல் 2 பதிப்புகளை கண்டு விற்று தீர்த்தது. திருப்பூர் இலக்கிய சிந்தனை விருதும் பெற்றவர். 10வது யானை கவிதை தொகுப்பு 2ஆம் பதிப்பாகும். இத்தொகுப்பு நகரம் பதிப்பகம், நெல்லை பொதிகை தமிழ் சங்கமும் இணைந்த கவிதை போட்டியில் 2ஆம் பரிசு பெற்றது. கற்றலிலும் குறைபாடு குழந்தைகளுக்கான சிறப்பு ஆசிரியர் பயிற்சி பெற்றிருப்பதனால் லிட்டில்ஸ் என்கிற குழந்தை மையம் ஒன்றை அமைத்து தன்னார்வலாக குழந்தைகள் பெண்களுக்கான உரிமைக்கான பணியை 25 ஆண்டுகளாக பணி செய்து வருகிறார். இவரை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவரை நேர்காண செய்ய திருமதி ஜமுனா அவர்களை அழைக்கிறேன். ஜமுனா, வாருங்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது படைப்பாளர் பர்வதவர்தினி அம்மாவை நேர்காணல் செய்ய நெறியாளத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிளஸ் எனக்கு இது என்ன சொல்றது, ஒரு போன மாசம் கரெக்டா கேட்டாங்க வினிதா மேம், பண்றியம்மான்னு. எனக்கு இப்ப இருக்க சூழல்ல பண்ண முடியுமான்னு தெரியல மேம், சரி கொடுங்க பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். 2 புத்தகம் தான் அப்படின்னாங்க. 2 புத்தகம் தான், அப்ப கடகடன் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 புத்தகமும் குட்டியா இருந்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ வர்தினி அம்மாட்ட பேசுறதுக்கு எனக்கு இப்பதான் போன வாரம் தான் வாய்ப்பு கிடைச்சிச்சு. 2 புத்தகம் தானே, கடகடன் படிச்சிட்டோமே, இதுல இருந்து எப்படி இவ்வளவு கேள்வி கேட்கறது அப்படின்னு என்னோட கணிப்பு ரொம்ப போய் 3ஆவதா ஒரு பெரிய புத்தகம் இருக்கு. அவங்க கிட்டதான் போன வாரம் பேசினேன். அது ஒரு பெரிய நாவல், 1500 பக்கம் எழுதலாம். சோ அதனால இந்த புத்தகத்துல இருந்து வர்ற கேள்விகளை விட இதுல இல்லாத கேள்விகள் தான் நான் இன்னைக்கு நிறைய அம்மா கேட்கலான்னு இருக்கேன். வர்தினி அம்மாவுக்கும் தெரியும். வணக்கம்மா, வாங்க. ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கிறேன். இந்த உங்களுடைய முதல் புத்தகம் காற்றின் நிறம் பச்சை, உப்பின் நிறம் சிகப்பு, இத படிக்கும் போது இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்னு ஒரு தேடல் இருந்தது. உள்ளேயே அதுக்கான பதிலும் இருந்தது. ஆனா என்னோட மனச ரொம்ப தொட்ட ஒரு கதை என்னன்னா, வர்க்கமாய் இணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 4 குழந்தைகளை நீங்க எப்படி மீட்டு கொண்டு வந்தீங்க. ஆனந்த், பிரபா, பாண்டி, பீட்டர். அது இப்ப நம்மளோட குழு நண்பர்கள் இணைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த கதையை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். 4 பசங்க, ஆனந்த், பிரபா, பாண்டி, பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள கிராமத்துல இருந்து அவங்க அம்மா அப்பாவால காசுக்காக மட்டும் குடும்ப சூழல் காரணமா இங்க இருந்து வெளியூருக்கு அவங்கள அனுப்பி விடுறாங்க வேலைக்காக. அப்ப ஆனந்தும் அவங்க அப்பாவும் ஒரு இது 2003ல நடக்குது. 2023ல அவங்க அம்மாவோட வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க, ஆனந்தும் அவங்க அப்பாவும். அப்ப லிட்டில்ஸ் அப்படிங்கிறது இன்னும் நிறைய இருக்கு. சுருக்கமா சொல்றேன். பர்வதவர்தினி அம்மா கிட்ட போயிட்டு வீட்டுல யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. யாருன்னு போய் பார்க்கும்போது ஆனந்தும் அவங்க அப்பாவும் நிக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு உணர்ச்சி பொங்க அவங்களுக்கு ஒரு 7 8 வயசுல பார்த்த பையன் நெடுநெடுன்னு வளர்ந்து ஒரு 22 வயசுல நிக்கிறான் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த அந்த சந்தோஷம் லெவல் எப்படி இருந்ததுன்னு என்னால படிக்கும் போது கெஸ் பண்ண முடிஞ்சுது.
எப்படி அப்படின்னா அவங்க இந்த 4 பசங்களையும் வந்து பணத்துக்காக நெல்லூர் பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பெனில வந்து வேலைக்கு சேர்த்துடுறாங்க. அப்ப ஒரு குழந்தைய மட்டும் மீட்டெடுக்கலாம் அப்படின்னு கிராமத்துல இருந்து சொல்ல போய் இவங்க வந்து மாதர் சங்க உறுப்பினரா இருக்கிறதுனால, அனைத்து இந்திய மாதர் சங்க உறுப்பினரா இருக்கிறதுனால இவங்க போய் மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய இங்க மதுரையில இருந்து டிராவல் பண்ணி அங்க போயிட்டு அங்க அந்த கிராமத்தை கண்டுபிடிச்சு அந்த கம்பெனியை கண்டுபிடிச்சு உள்ள போய் அவங்கள கூட்டிட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய சவால். ஏன்னா அங்க உள்ள லோக்கல் போலீஸோட சப்போர்ட்ல தான் வந்து அந்த கம்பெனில வந்து இந்த சிறார்கள் எல்லாம் வேலைக்கு வச்சிருக்காங்க. சோ தெரியவும் வந்து இவங்க அழைக்க போன குழந்தைய வந்து ஆஹ் போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது அந்த குழந்தை வந்து சொல்லுது, என் கூட இன்னும் பசங்க இருக்காங்க, அவங்களையும் கூட்டிட்டு போலாமாக்கா அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்போ வந்து கிளம்பலாமா அப்படின்னு அவங்க கேட்கும்போது, அக்கா இன்னும் கொஞ்சம் பேரு என்ன மாதிரியே இங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களையும் கூட்டிட்டு போலாமாக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் போது அதை படிக்கும் போதே எனக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவ்வளோ வந்து ஒரு சக மனித பிரிவுல வந்து அவங்க வந்து திகைச்சு போனதா எழுதியிருந்தாங்க. வாசகருக்கும் கண்டிப்பா அது ஒரு திகைப்பான மொமெண்ட் தான். சோ அந்த 3 பசங்களையும் வந்து ஒரு கோரம் பாயில வந்து சுத்தி ஒரு குடோன்ல வந்து அடைச்சு வச்சிருந்தாங்களாம். இவங்க எல்லாரும் மாதர் சங்க ஜனநாயக கூட்டத்துல இருந்து போனவங்க எல்லாருமே போய் அவங்க எல்லாத்தையும் மீட்டெடுத்து கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க படிக்கிறதுக்கு உதவி செஞ்சு இப்ப எல்லாரும் என்னென்ன நிலையில இருக்காங்க அப்படிங்கறத வந்து ஒருத்தர் வந்து சாப்பாட்டு கடை வச்சிருக்காரு, ஒருத்தர் வந்து போலீஸ்க்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு வேற வேலை பார்த்துக்கிட்டு. அந்த பொண்ணு இவங்க மீட்டெடுக்கலான்னு போன பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து சந்தோஷமா இருக்கா. இதெல்லாம் வந்து போன்ல வந்து அவங்க அவங்க முன்னாடி எல்லாரும் பேசும்போது சத்யா அவங்க பேரு, சத்யா கிட்ட வந்து ஆனந்த் பேசும்போது அவங்களுக்கே ஒரு வந்து எல்லையில்லா மகிழ்ச்சி. நான் பார்த்து வளர்ந்த குழந்தைங்க வந்து இன்னைக்கு எல்லாருமே நல்ல நிலைமையில இருக்காங்க. இல்லைன்னா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5,000 ரூபாய்க்காக ஒரு கம்பெனில போய் சிக்கிக்கிட்டு இருந்தவங்களை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அவங்க நல்ல நிலையில வளர்ந்து நல்லா படிச்சு ஒரு இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில இருக்கும்போது கல்யாணம் குழந்தை அப்படின்னு இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது ரொம்ப திகைப்பா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு அந்த கதையில சொல்லியிருந்தாங்க. அப்ப ஆனந்தும் அவங்க அப்பாவும் போகும்போது சத்யா அக்காவோட நம்பரை வாங்கிக்கப்பா, அந்த பிள்ளைய ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வருவோம், பிரசவமா இருக்கான் இப்பதான் அப்படின்னு சொல்லும் போது உண்மையான மனித நேயம் எந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா இதுதான் அவங்க வாழ்க்கை மொத்தமும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி 1000 புக்கு எழுதலாம்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட அவ்வளவு கதை இருக்கு. இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. இதுல வந்து இத பத்தி நீங்க இந்த கதையை பத்தி உங்களுடைய உண்மையான அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்க முடியுமா? ஆஹ் நாங்க வந்து இது ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் நாங்க போகல. கேக்குதா உங்களுக்கு? ஆடிபிளா இருக்கேனா? கேக்குது, கேக்குதுமா, கேக்குது. இது வந்து லிட்டில்ஸ் குழந்தைகள் மையம் ஆரம்பிச்சது 2002ல. 2003ல எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்து அவங்க கிராமத்துல இருந்து தீர்மானம் போட்டு கொண்டு வந்தாங்க. இந்த சத்யான்ற குழந்தைய நான் வந்து ஒரு 6 வயசுல முறுக்கு போடுற கம்பெனிக்கு பாக்கெட் போடுறதுக்கு 6 வயசு குழந்தைய அந்த அம்மா அனுப்பியிருக்காங்க. அதுக்கு பின்னாலே ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த அம்மா வந்து கணவரை இழந்தவர், இன்னொரு திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்த போது அந்த திருமணம் செய்து கொள்ள விரும்பிய மனிதர் வந்து இந்த பொண்ணு இருக்கக்கூடாது, இந்த பொண்ணை எங்கேயாவது அனுப்பிடு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால இந்த பொண்ணை அவங்க வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. ஒரு 13 வயது ஆகும்போது அந்த குழந்தை வந்து வயசுக்கு வந்திருப்பா. நம்ம எப்படி நம்ம குழந்தைய விட்டுட்டு இருக்கிறதுங்கிற ஒரு தாயினுடைய அந்த இது அந்த சமயத்துல அவங்களுக்கு இந்த கணவரோடு 2 குழந்தை வேற பிறந்திருந்தது. அந்த அம்மா தான் வந்து பயங்கர ஒரு குற்ற உணர்வோடு தான் எங்க கிட்ட வந்து அந்த தீர்மானத்தை கொடுத்தாங்க, பஞ்சாயத்து தீர்மானத்தை. எப்படியாவது நீங்க என்னோட குழந்தை சத்யாவை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க. அது வந்து இந்துக்கூர் பெட்டுன்னு சொல்லிட்டு நெல்லூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு ஊருக்குள்ள கூட்டிட்டு போனாரு கருப்புன்னு ஒருத்தர். அதுக்கப்புறம் அந்த குழந்தை எங்க போச்சுன்னு எனக்கு ஐடியாவே இல்லைன்னு சொன்னாங்க. சோ நாங்க வந்து இங்க அப்ப வந்து டேவிதார் வந்து பாண்டட் லேபர் ரெஸ்கியூ டீம்ல இருந்தாங்க. அவங்க எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. இப்ப நாங்க லிட்டில்ஸ் குழந்தைகள் மையம் 2 வழக்கறிஞர்களோடு ஒரு சமூக பணியாளரோடு இணைந்து சோக்கோ என்கிற ஒரு அறக்கட்டளை இங்க வந்து இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட உதவியோட தான் நாங்க வந்து ஆந்திர மாநிலத்துக்கு பயணப்பட்டோம். எதுவுமே தெரியாது, மொழியும் தெரியாது, அந்த ஊரும் தெரியாது, 3 பேருக்குமே தெலுங்கு தெரியாது. ஆனா நாங்க போயிட்டு அப்படிதான் நாங்க வந்து சத்யாவை அங்க கண்டுபிடிச்சு மீட்டோம். அப்பதான் சத்யாவோடு சேர்ந்து பிரபா, ஆனந்த் எல்லாரையுமே மீட்டோம். ஆனந்தோடு இன்னைக்கு வரைக்கும் தொடர்புல இருக்கேன். ஜான் பீட்டருக்கு அவனுடைய ஊரே சொல்ல தெரியல, அந்த அளவுக்கு சிறு குழந்தையாக இருந்தவன கொண்டு. உங்க ஊர் எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டா மலை மேல இருக்கு. உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்டா நாங்க ஏசுசாமி கும்பிடுவோம்.
அப்படிதான் சொன்னானே ஒழிய அவனுக்கு அவங்க அப்பா அம்மா யாரு எங்க இருக்காங்கங்கிற விஷயம் கூட நாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் அவனை வந்து எங்களுடைய பாதுகாப்பு மையத்துல வச்சுதான் அவங்க அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தோம். அதே மாதிரிதான் பாண்டி என்கிறவர் இப்ப டீ கடை வச்சிருக்காரு. அவரும் ஒரு 13-14 வயதாக இருக்கும்போது இந்த மாதிரி வேலைக்கு போனவர் தான். இந்த மாதிரி குழந்தைகளை வந்து பாண்டட் லேபரா அனுப்புற ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமான ஒரு இதுல ஆரம்பிச்சதுதான். இதுல வந்து இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை. பிரபாவுக்கு ஒரு கதை இருக்கு. இந்த பிரபான்ற பையன் 3வது படிக்கிற பையன் தான். அவனை நாங்க கூப்பிடும் போது அவன் சொன்னான், 2 கோடு போட்ட ரோடு வரைக்கும் நான் ஓடுனேக்கா, அதுக்கப்புறம் எனக்கு எங்க போறதுன்னு தெரியல அப்படின்னு. அந்த 2 கோடு போட்ட ரோடு எதுன்னு எனக்கு ரொம்ப நேரம் புரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவன் அதை சொன்னான், தண்டவாளம். தண்டவாளம்ன்ற அந்த ஒக்காபுலரி கூட டெவலப் ஆகாத குழந்தையா அவன் தான். அப்புறம் ட்ரெயினுக்கு நாங்க வரும்போது சொன்னா, இதுதான்க்கா நான் சொன்ன 2 கோடு போட்ட ரோடு அப்படின்னா. அதை நான் வந்து புதிய பார்வையில ஒரு சிறுகதையாவும் எழுதியிருந்தேன், 2 கோடு போட்ட ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த இந்த குழந்தைகளோடு பணி செய்கிற போது நமக்கு கிடைக்கிற அந்த இன்னொரு ஒரு உலகம் இருக்குல்ல, அது வந்து அது பயங்கர பெயின்ஃபுல்லாவும் இருக்கும். அதே சமயம் ஒரு இலக்கியத்தில் பதிவு செய்வதற்கான ஒரு படைப்பாளர்களுக்கான ஒரு மிகப்பெரிய களமும் அந்த பணித்தளத்துல எனக்கு இருந்தது. 2 மாதிரியும் நான் அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். நன்றி. இந்த சவால்களும் வந்து இந்த சவால் வந்து நீங்க வந்து ஒருத்தரையும் வந்து களத்துல போய் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வர்றதெல்லாம் வந்து உங்களோட பர்சனல் லைஃப வந்து எந்த அளவுக்கு தொட்டிருக்கு, இல்ல அதுல இருந்து நிறைய கற்றல் இருந்திருக்கா, இல்ல நிறைய சிரமங்கள் இருந்திருக்கா? கண்டிப்பா சிரமங்கள் இருந்திருக்கும், அதையும் தாண்டி, ஏன்னா நீங்களும் ஒரு குடும்ப சூழல்ல இருந்திருக்கீங்க. இல்ல ஆக்சுவலா எனக்கு வந்து 2 மகன்கள். அது வந்து ஒரு விதத்துல பார்த்தா எனக்கு வந்து அது எங்க வேணா நான் கிளம்பி போகலாம், அவங்களையும் என் கூடவே இழுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழல் அமைந்தது. அதனால 2 விஷயம் என்னன்னா, சவாலா இருந்தது. ஏன்னா சில சமயங்கள்ல என்னோட குழந்தைங்க என்ன படிக்கிறாங்கும் போது நான் மாத்தி சொல்லிடுவேன். பிரஸ்ல இருக்கிறவங்க கேலி பண்ணுவாங்க, நீங்க சைல்ட் ரைட்ஸ்ல ஒர்க் பண்றீங்க, உங்க குழந்தைய என்ன படிக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியல, நீங்க எல்லாம் வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேலி பண்ண நிருபர் எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய மூத்த மகன் 10வது முதல் தமிழ் தேர்வு எழுதுற அன்னைக்கு நான் வீட்டுல இல்ல. ஒரு முக்கியமான ஒரு குழந்தை உரிமை பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருந்தேன். அவனே தான் காலையில எழுந்து வேகமா தோசை ஊத்தி சாப்பிட்டுட்டு எக்ஸாமுக்கு ஓடனான். ஒரு குழந்தை முதலாக அந்த வீட்டுல வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகுது அப்படிங்கும் போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வந்து எப்படி அதை வந்து ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்கன்னு தெரியும். எங்களோட ஹெச்ஓடி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் லீவ் போட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. கேட்டா என் பிள்ளை வந்து +2 படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலில் நான் வந்து பிள்ளை எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் கூட இல்லாம ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆனா அந்த விஷயத்துல கற்ற விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு அவர்களுடைய பணித்தளத்தில் ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்கணும் அப்படின்னா அதற்காக தன்னுடைய லிமிட் தாண்டி போய் சப்போர்ட் செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய பையன் வந்து சென்சிட்டைஸ் ஆகும். அந்த பையனை எப்படியாவது படிக்க வச்சிடணும், அவனை எப்படியாவது ஒரு ஐஎஃப்எஸ் ஆக்கிடணும், அவனை ஒரு ரேஞ்சராவது ஆக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய பணித்தளத்தில் அங்க இருக்கிற ட்ரைபல் சில்ட்ரனுக்கான ஒரு கோஆபரேட்டிவ், அவங்களுக்கான ஒரு எஜுகேஷன் லைப்ரரி சென்டர் அந்த மாதிரி அமைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் ஹியூமன் பீயிங்கா அவன் வந்து டெவலப் ஆயிருக்கான் அப்படிங்கிறது என்னுடைய இந்த 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 பணி எனக்கு கொடுத்த பெரிய வரம். இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிறதும் லாயரா இருக்கிறதுமே அதுக்கு ஒரு பெரிய அத்தாட்சி தான். பசங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகும்போது அம்மாவோ குடும்பத்துல எல்லாரும் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அவங்கவுங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. பொறுப்பா இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இது உங்களோட பசங்களே வந்து பெரிய எடுத்துக்காட்டு தான். ரொம்ப மகிழ்ச்சிமா. என்னோட இன்னொரு கதையில வந்து நீங்க எழுதியிருந்தீங்க, கற்றல் இனிது மட்டும் அல்ல சவாலானதும் கூட அப்படின்னு. இந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த லிட்டில்ஸ்ல நீங்க வந்து சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? என்ன மாதிரியான சவால்கள் இருக்கும், அந்த குழந்தைங்க வந்து எப்படி வந்து கத்துக்க கஷ்டப்படுவாங்க? ஆக்சுவலா லேர்னிங் இப்ப வந்து மென்டலி ரிட்டார்டட், டவுன் சிண்ட்ரோம், அவங்க ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் அப்படின்னா அவங்க வந்து ஆப்வியஸா தெரியும், பெற்றோருக்கும் தெரியும், ஆசிரியர்களுக்கும் தெரியும். ஸோ அவங்கள வந்து அவங்க வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்கிற குழந்தைங்க, அதாவது டிஸ்லெக்சிக், டிஸ்கிராஃபிக், டிஸ்கால்குலியான்னு சொல்லுவோம். அதாவது கணக்கு போட வராத குழந்தைகளே டிஸ்கால்குலியானோ, எழுத வராத குழந்தைகளே டிஸ்கிராஃபிக். மொழி பாடங்களை
படிப்பதில் சிரமம் உள்ள குழந்தைகளை டிஸ்லெக்சியான்னு சொல்லுவோம். இந்த கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகளோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா அபவ் ஆவரேஜா இருப்பாங்க. எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஷ்ரூடா இருப்பாங்க, பயங்கரமா விளையாடுவாங்க, ரொம்ப கிராஸ் பண்ணி பேசுவாங்க, லாஜிக்கா பேசுவாங்க. எல்லா விதத்திலும் அவர்களை வந்து நீங்க எங்கேயுமே அவங்களுக்கு வந்து கற்றல் குறைபாடு இருக்குங்கிறத வெளிப்படையா கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா அவர்களுடைய நரம்பு சார்ந்த சில பிரச்சனைகளில் இந்த கற்றல் குறைபாடு உள்ள இருக்கும், இன்ஹெரண்டா இருக்கும். ஆனா அது வந்து தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சர்ஸும் அடிப்பாங்க, பெத்தவங்களும் அடிப்பாங்க. நல்லா சோறு திங்கிற, நல்லா விளையாடுற, நல்லா வாய் பேசுற, உனக்கு படிக்கிறதுக்கு என்னடா கேடு அப்படின்னுவாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு எழுத்து வந்து பறக்கும். உங்களுக்கு தாரே ஜமீன் பர் என்கிற ஒரு சினிமா பார்த்திருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். இப்ப எங்ககிட்ட சீனுன்னு ஒரு குட்டி பையன் வந்தான். அவன் அப்படிதான் அம்மான்னு எழுத சொன்னா எழுதுவான், எழுதுவான், எழுதுவான். ஆனா எப்படி அம்மா எப்படி எழுதுவான்னா முதல்ல துணை எழுத்து போட்டுருவான். அப்புறம் மாவை ஒரு 4 லைன் தள்ளி கீழே ஒரு கோணர்ல ஒரு இடத்துல எழுதுவான். வந்து இந்த பக்கம் ரைட் கார்னர்ல எழுதுவான். கொண்டு போய் லெஃப்ட் கார்னர்ல எழுதுவான். இப்போ ஒரு அம்மான்ற ஒரு வார்த்தையை அவன் எழுத சொன்னா ஒரு நோட்டு ஃபுல்லா அந்த 4 எழுத்துக்களும் பிரிஞ்சிருக்கும். துணைக்கால் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் இருக்கும். கேட்டா நான் அம்மா எழுதிட்டேன்ல அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு வந்து டிஸ்கிராபிக் சைல்டு, அவனுக்கு எழுத வராது. ஆனா அம்மாக்கு இதுதான் ஸ்பெல்லிங்கிறது அவனுக்கு தெரியும். அப்ப அவனுக்கு வந்து அம்மான்னு அவன் சொல்லணும் அப்படின்னா அதை எழுதுறதுக்கான ஒரு ஸ்கிரைப் வச்சுதான் அவனால எழுத முடியும். இப்ப எங்களுடைய பணிப்பகுதி என்பது மிகவும் பின்தங்கிய கிராமப்புற பகுதிகள். நாங்க இருக்கிறது மதுரையோட ரூரல் சைடு பஞ்சாயத்துகள்ல. இங்க வந்து குழந்தைக்கு கற்றல் குறைபாடு இருக்குங்கிறத டீச்சர்ஸே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க இங்க. ட்ரெயின்டா இருக்கிறவங்க ரொம்ப கம்மி பேர் தான் இங்க அந்த மாதிரி ஒரு டெடிகேஷனோட ட்ரெயின் பண்ணி, இல்ல டீச்சர்ஸ்க்கான அந்த நேரம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அவங்கள அந்த குழந்தைகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு போதுமான எக்யூப்மெண்ட்ஸும் இருக்காது, ட்ரைனிங்கும் இருக்காது. இப்ப அதுக்கும் மேல சில டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கு அந்த குழந்தைகளோடு கூடுதல் நேரம் பயணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் கம்மிதான். நமக்கே தெரியும் இன்னைக்கு ஆசிரியர்கள் எவ்வளவு சவால்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. சோ இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் கூலி வேலை செய்யறவங்க. இவங்க வந்து 300 ரூபாய்லாம் கொடுத்து செலவு பண்ணிலாம் அந்த குழந்தைய படிக்க வைக்க மாட்டாங்க. போடா எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வேலையை பாரு அப்படின்னு. அந்த மாதிரி குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு கல்வி மையமாக தான் எங்களுடைய மையத்தை நாங்க தொடங்குறோம். இங்க இருக்கிற குழந்தைகள் வந்து மத்த குழந்தைங்களோட சேர்ந்துதான் படிப்பாங்க. ஆனா மத்த குழந்தைங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப நம்ம சொல்லி கொடுக்கறத விட பியர் லேர்னிங்ல இன்னும் பெட்டரா அவங்க லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நாம அவங்களை ஏர்லியாவே அசஸ் பண்ணிட்டு அந்த சக குழந்தைகளோடு சேர்ந்து படிக்க வைக்கிறோம். இதுல 2 விஷயம் எங்களுக்கு நடக்குது. ஒண்ணு, இந்த குழந்தையும் அந்த கற்றலில் குறைபாடுள்ள சிரமத்திலிருந்து கொஞ்சம் தாண்டி வருவதற்கு உதவியா இருக்கு. இன்னொன்னு, நல்லா படிக்கிற ஒரு குழந்தை இந்த மாதிரி படிக்கிற குழந்தைகளை கேலி பண்ணக்கூடாது, இவங்களை பேக் பெஞ்சர்ஸா மாத்தக்கூடாது, நம்மளோட சேர்ந்து அரவணைச்சு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மனநிலையை புரிதலுக்கு இவங்க மெச்சோர்டா வருவாங்க. அப்ப இது வந்து என்னன்னா அந்த பாடி ஷேமிங் மாதிரி இது ஒரு ஷேமிங் தான். நீ மக்கு மண்ணாந்த, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, படிக்க தெரியாது, நீ ஃபெயில் ஆயிடுவ, நீ லாஸ்ட் பெஞ்ச்காரன் அப்படியெல்லாம் சொல்லாம, ஆக்சுவலா லாஸ்ட் பெஞ்ச்காரங்களோட ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா நிறைய ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து டிஸ்லெக்சிக் சில்ட்ரன் ஆர் லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்கிற சில்ட்ரன் தான். ஏன்னா அவங்கள வந்து இந்த சமூகம் படிப்பு வராதுன்னு பேக் பெஞ்சுக்கு தள்ளி விடும்போது, சமூகத்துல வகுப்பறையில அவங்க என்ன பண்றாங்கன்னே கண்டுக்காம டீச்சர்ஸ் இருக்கும்போது இவங்க அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வெளியே வரும்போது அவங்க ஒரு தக் பிஹேவியரோட வருவாங்க. இல்லைன்னா ஒரு எல்லாரும் ஏமாத்துற மாதிரி ஒரு முட்டாளான ஏமாளியாக கோமாளியாக வரும். 2 எக்ஸ்ட்ரீம் தான் இருக்கு. இப்ப இதுதான் வந்து ஜாய்ஃபுல் லேர்னிங், அப்புறம் கல்வி என்பது கற்றல் என்பது இனிது அப்படியெல்லாம் சொன்னா கூட உண்மையிலேயே வந்து இந்த கற்றலில் குறைபாடுள்ள குழந்தைகளை அவங்கள கற்க வைக்கிறதும் ரொம்ப சிரமம், அவங்களுக்கு கற்பிப்பதும் எங்களுக்கு ரொம்ப சிரமம். எங்ககிட்ட சிவான்னு ஒரு பையன் வந்தா, ரொம்ப அருமையா படம் வரைவான். ஆனா அவன்கிட்ட வந்து கீழே நீ வரைஞ்ச சிவான்னு எழுதுறா அப்படின்னா அந்த மரத்துல என்ன தலைகீழ கூட தொங்க விடுங்க, நான் எவ்வளவு நேரம் வேணா தொங்குறேன், ஆனா பேரெல்லாம் எழுத சொல்லாதீங்க அப்படின்னு. இப்ப எழுதுறதுங்கிறது வந்து அவனுக்கு எட்டிக்காயாக கசக்குற ஒரு விஷயம். இப்ப அவன் வந்து இப்ப அவனை ஒரு எக்ஸாமா பாஸ் பண்ண வச்சு 10th முடிச்சதுக்கு அப்புறம் அவனை ஐடிஐல கொண்டு போய் விட்டு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண வச்சு, நீ எழுதலாம் வேணாம், கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி இப்ப அவன் வந்து கோவை மாவட்டத்துல ஃபிட்டரா ஒரு 40,000 ரூபாய் சம்பளத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனை அந்த அளவுக்கு டிராவல் பண்ண வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவனோட நாங்க வந்து ஒரு 10 வருஷம் டிராவல் பண்ணோம். அவன் வந்து ஒரு 6வது படிக்கும் போது எங்க கிட்ட வந்தான். 10வது பாஸ் பண்ண வைக்கிறதுக்கே 3 வருஷம் ஆச்சு எங்களுக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்டையா தான் அவனை படிக்க வச்சு எழுத வச்சோம். அது வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவை புரிய வச்சோம். அவங்க அப்பா வந்து பல்கலைக்கழகத்துல
பணியாளரா இருக்காரு. அதனால அவரால் அவரோட குழந்தை வந்து படிக்காது எழுத முடியாது அவனுக்குங்கிறத அக்செப்ட் பண்ணவே முடியல. ஸோ அவனுக்கு ஒரு ஸ்கிரைபை ஏற்பாடு பண்ணி அவனை சொல்ல வச்சு அந்த ஸ்கிரைபை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கே நம்ம கல்வித்துறை ஆட்களோடு அப்ப சிரமப்பட வேண்டியது இருந்தது எங்களுக்கு. இப்ப அதுல நிறைய சட்ட ரீதியான மாற்றங்கள் வந்துருச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியா இப்ப மாறிட்டு இருக்கு கல்வித்துறை. ஆனா நாங்க ஆரம்பிச்ச காலத்துல அந்த சவால்களை எல்லாம் நாங்க வந்து அந்த சந்திச்சோம். இப்ப கற்றல் என்பது உண்மையிலேயே வந்து ஒரு வெறும் கற்றல் இனிமையானது மட்டும் அல்ல, சவாலானது கூட அப்படிங்க. ரொம்ப அருமைமா. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்க வந்து ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸா மாறுறாங்கன்னு. அது 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 வந்து 1% இருந்தாலும் நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்குமே இப்போ இப்போ சிட்டியா இருக்கட்டும், கிராமங்களா இருக்கட்டும், மெட்ரோ சிட்டிஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே இப்போ ஒரு ஒரு குழந்தைய வந்து ஒரு மனித பண்போட வந்து ஒருத்தரை வளர்க்கறதுக்கு இந்த காலத்துல இருக்க பெற்றோருக்கு, இப்ப நீங்க முன்னாடி அந்த காலத்துல வந்து, அந்த காலம்னு சொல்றது வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அப்ப வந்து ஸ்கிரைப் இன்ட்ரடியூஸ் பண்றதே கஷ்டமா இருந்தது. இப்ப வந்து ஸ்கிரைபுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அந்த அந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஒரு இந்த காலத்துல இருக்கிற பெற்றோர் அவங்க வந்து அவங்களோட குழந்தைங்களை ஒரு மனித பண்போட வளர்க்கணும் அப்படின்னா, நீங்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இந்த மாதிரி பண்ணுங்க, இல்ல ஒரு அட்வைஸோ இல்ல வந்து ஒரு ஈஸியான வழியோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க? ஏன்னா நீங்க இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குழந்தைங்களை பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ நார்மல் குழந்தைங்களை வந்து இன்னைக்கு சென்னையில வந்து பார்த்தா இருக்கிறதுலே பேர் போன காலேஜஸ்ல இருக்கிறவங்களே வந்து ஆன்டி சோஷியல் பிஹேவியர்ஸ், கேரக்டர்ஸ் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்க. அதெல்லாம் நேர்ல பார்க்கும்போதோ கவுன்சிலிங் டைம்ல பார்க்கும்போதோ அவங்க பேரண்ட்ஸுக்கு ட்ரக் அடிக்ட்ஸ் ஆகுறது இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு இப்போ இன்னைக்கு தேதியில. சோ இப்ப எந்த இடத்துல வந்து பெற்றோர் வந்து அந்த குழந்தைங்களை கண்காணிக்கணும், என்ன மாதிரி வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும்? என்னுடைய புரிதல் எவ்வளவு தூரம் சரி அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றது வந்து இன்ற பழைய தாத்தா பாட்டிகளையும் சரி, இந்த இந்த இப்ப இருக்கிற குழந்தைகளையும் சரி, இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு தலைமுறை இருக்குல்ல, ஒரு 40 வயதுல இருந்து 60 வயது வரை, என்னுடைய வயது அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 20 வருட காலத்தில் தான் நிறைய வந்து நம்ம இந்த மதிப்பெண்களுக்கு பின்னால, பணத்துக்கு பின்னால, மெட்டீரியல் லைஃப்க்கு பின்னால ஓடுற ஒரு பைத்தியக்கார சமூகமாக இந்த இந்த ஒரு ஜெனரேஷன் வந்து இருக்கு. இதனுடைய இதை பார்த்து வளர்கிற இந்த சமூகம், இந்த குழந்தைகள் தான் இந்த முட்டாள்தனங்களுக்கு இரையாகி போகிறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஆக்சுவலா நீங்க குழந்தைகள் மனித பண்போட வளரணும் அப்படின்னு நினைச்சா பெற்றோர்கள் முதல்ல மனித மாண்புகளோடு இருக்கு. அவங்களுக்கு அந்த வேல்யூஸ் தெரியணும். நான் வந்து உள்ள இருந்துகிட்டே நான் இல்ல அப்படின்றத சொல்லுன்னு சொல்லிட்டு பொய் பேசாதானே என் குழந்தைய நான் அடிக்க முடியாது. ஏன்னா நான் அப்பதான் அவனுக்கு பொய் சொல்லுன்னு கத்து கொடுத்துருக்கேன். அப்ப குழந்தைகள் பெரும்பாலும் குழந்தைகளோடு பணி செய்வதில் ஒரு மிகப்பெரிய ஆஹ் அஹ் இது என்ன கற்றல் என்ன அப்படின்னா, நான் பெற்றுக்கொள்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆஹ் நீ ஏன்டா லேட்டா வந்தேன்னு நான் கேட்க முடியாது. நான் டைமுக்கு போகணும். நான் வந்து பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் அந்த குழந்தைகிட்ட நீ லேட்டா வராதன்னு நான் சொல்ல முடியும். நீ திருடாத, பொய் சொல்லாத அப்படிங்கிற வாழ்க்கை விழுமியங்களை நான் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னா நானும் அது மாதிரி இருக்கும். நீ வந்து ஸ்மோக் பண்ணாத, நீ அடிக்ட் ஆகாத அப்படின்னா நானும் மது குடிக்காதவனாக, ஸ்மோக் பண்ணாதவனாக இருக்கேன். அப்ப இது எல்லாமே குழந்தைங்க பார்த்துதான் நீங்க அறிவுரை சொல்றதுனாலலாம் அது நடக்கவே நடக்கும். ஸோ நாம் அந்த மாதிரி நடந்து கொள்கிறோமா, மனித விழுமியங்களோடு இருக்கிறோமா? ஒரு நாய்க்குட்டி வந்து நம்ம அன்பா வளர்க்கணும், விலங்குகள்கிட்ட நம்ம வந்து அன்போட இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள வர ஒரு நாய்க்குட்டியவோ இல்ல ஒரு பூனையவோ இல்ல ஒரு குளவியவோ நம்ம அடிச்சு விரட்டாம நம்மளால இருக்க முடியுமா? அது அந்த அத வந்து குழந்தைங்க பாக்குறாங்கல்ல, பார்த்துதான் அவங்க அதை கத்துக்குவாங்க. இப்போ மனித மாண்புகளோடு குழந்தைங்க வளரணும் அப்படின்னு நினைக்கும் போது நாம் அந்த குழந்தைகளுக்கான அந்த மனித மாண்புகளோடு வாழ்ந்து காமிக்கணும். அப்படிதான் வந்து நிறைய குழந்தைங்க தே லேர்ன் திங்ஸ் நாட் ஜஸ்ட் பை லேர்னிங். அது வந்து அத அவங்க பாக்குறதுலயும் அவங்க அதை அனுபவித்து உணர்வதிலும் தான் நிறைய தொட்டு உணர்வது, இல்ல செய்து பார்ப்பது, இல்ல அவங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பது, அப்படிதான் வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, குழந்தைகளை வளர்ப்பது என்பது அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறது மட்டும் கிடையாது, இல்ல அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு சொத்து சம்பாதிச்சு வைக்கிறது மட்டும் கிடையாது. குவாலிட்டியா அவங்களோட நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. இன்றைய பெற்றோர்களிடம் வந்து அந்த குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான்.
2 பேரும் ஒரே வீட்ல இருப்பாங்க. ஆனா குழந்தையோட இவங்களும் பேச மாட்டாங்க. குழந்தையும் அவங்களோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்போ, ஸ்பேஸோ இருக்காது. அவங்க வேலைய பார்த்துட்டே இருப்பாங்க. அதுவும் இப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கிற இந்த ஒரு கான்செப்ட் வந்ததுக்கு பிறகு, அது இன்னும் கூட பெரிய சவாலாகும்னு நினைக்கிறேன். நீ எப்பவுமே லேப்டாப் முன்னாடியே பெத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அது வேற ஒரு சமூகமாக அந்த மாரி ஒரு உலகம் வந்து உருவாகும் அப்படின்னு தோணுது. குழந்தைகளோடான குவாலிட்டி இப்ப நான் எனக்கான கற்றலில் என்னுடைய குழந்தைகள் படித்த பள்ளியின் அந்த கரஸ்பாண்டன்ட் ஆளாளு அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் நான் நிறைய லேர்ன் பண்ணேன். நீ வந்து டே அண்ட் நைட் வெளியே போற, சில நாள் வெளியூர்லயே போய் தங்கி ஒர்க் பண்ற, அப்படியெல்லாம் வரும்போது எந்த குற்ற உணர்ச்சிக்கும் நான் ஆளாகாத. நீ வந்து உன்னுடைய குழந்தைகளை ஒரு நல்ல ஒரு சமூகத்துக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த வேலைகளை நீ செய்யற அப்படிங்கிற விஷயத்த உன் குழந்தைக்கு புரிய வச்சேன்னா அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. அதுல இருந்து உனக்கு வந்து ஒரு இல்ல உனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்குன்னு தெரிஞ்சா குழந்தைங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை வந்து மிரட்டி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்ககிட்ட இருந்து சாதிக்க பார்ப்பாங்க. சோ நீ செய்யற விஷயம் சரி நீ நம்பும் பட்சத்தில் அதை உன்னுடைய குழந்தைகளுக்கு மிக தெளிவாக கடத்து. அந்த விஷயத்த சொல்லு, அந்த மெசேஜ சொல்லு. இதுக்காக தான் நான் ஒர்க் பண்றேன். நிறைய வேலை பார்க்கிற தாய்மார்களுக்கு இந்த குற்ற உணர்ச்சி வருது. இந்த குற்ற உணர்ச்சியை தான் வந்து குழந்தைகள் வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கிறாங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப இன்னசென்ட் எல்லாம் கிடையாது, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. தேர் வெரி ஷுட். அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோட இருக்கோம்னா அவங்க நம்மள மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நிறைய இடங்களில் இப்ப நான் வந்து டவுன் சைட்ல இருக்கிற குழந்தைங்க கிட்ட நான் பாக்குறது அந்த மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர். அதுக்கு வந்து காரணம் பெத்தவங்களுக்கு வந்து அந்த விஷயம் புரியணும். ஏன் அவங்க வேலைக்கு போறாங்க, அப்ப அந்த வேலைக்கு போறது வந்து வெறும் மெட்டீரியல் திங்ஸ்க்காக அப்படின்னா நீங்க ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும். அப்ப அந்த அந்த பேலன்ஸ் பண்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து பெத்தவங்களுக்கும் இருக்கும். இதுதான் வந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயத்துல இருந்து தெரிஞ்சு. உண்மைமா. இப்ப உள்ள பெற்றோருக்கு வந்து முக்கியமான ஒண்ணு வேணும் என்ன அப்படின்னா நேரமும் பொறுமையும். சோ அந்த குழந்தைகிட்ட நீங்க சொல்ற மாதிரி எதுக்காக நம்ம இதை குவாலிட்டி. செய்யறோம் அப்படிங்கிற கடத்துறதுக்கு குவாலிட்டி டைம் வித் பேஷன்ஸ், லாட் ஆஃப் பேஷன்ஸ். அது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரொம்பவே கம்மி. ஏன்னா அவங்களே நேரம் இல்லாம அவங்களுக்கான நேரம் இல்லாமலே ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அவங்க தரப்போட வாதத்துல வந்து அதுதான் வைக்கிறாங்க. இதுல இன்னும் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ரீசெண்டா வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவங்க வந்து கவுன்சிலிங்காக வந்திருந்தப்போ அம்மா அப்பா 2 பேரும், அப்பா வந்து பேங்க்ல ஒர்க் பண்றாரு, அம்மா வந்து டீச்சரு, ஃபேமிலியில எல்லாருமே எஜுகேட்டட், ஒரே பையன். ரொம்ப வந்து நீங்க சொல்ற எல்லாத்தோடையுமே வளர்த்தாங்க, எல்லா பண்புகளோடையுமே வளர்த்தாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இருந்தாலும் அந்த ரொம்ப நல்லா படிச்சு ஸ்கூல் டாப்பர் ஆகி காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து அந்த ட்ரக் எடுக்கிற பழக்கம் வந்து இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேரக்டரும் ஆட்டிடியூடும் மாறி இருக்கு. என்னதான் வந்து எஜுகேட்டட் பேரண்ட்ஸா இருந்தாலும் அவங்களால வந்து அந்த பையனை வந்து கணிச்சு இப்படி இருக்கான் பையன், இந்த பழக்கத்துக்குள்ள போயிட்டான் அப்படிங்கறது வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. குழந்தை அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருந்தாங்களா இல்ல பெற்றோர் வந்து அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருந்தாங்களாங்கிறது தெரியல. எப்ப தெரிய வந்ததுன்னா இந்த கரோனா டைம்ல தான் தெரிய வந்தது அவங்களுக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு டீனேஜ்க்குள்ள போகும்போது அவங்க வந்து நிறைய ஹேபிட்ஸ் வந்து பிக்கப் பண்றாங்க இல்லையா? அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க, நீங்க எந்த மாதிரி அதை ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து டீனேஜ்குள்ள குழந்தைங்க போகும்போது ரொம்ப ஒரு சவாலான ஒரு பீரியட் வந்து அது. ஆக்சுவலா நாங்க ஒரு அது 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 ஒரு ஆய்வாக நான் வந்து அதை வெளியிட்டிருக்கேன். அதுவும் ஒரு படைப்பு தான் சொல்ல போனா. அண்டர்ஸ்டாண்டிங் அடலசன்ட் பாவர்ட்டி இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வளரிளம் பருவத்து குழந்தைகளின் வறுமையை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு 4000 குழந்தைகளை வந்து ஸ்டடி பண்ணி தான் அது ஒரு பெரிய சோஷியலாஜிக்கல் சர்வே அண்ட் ரிப்போர்ட்டா நாங்க கொடுத்தோம். அது நிறைய மாற்றங்களையும் கொண்டு வந்தது. கல்வித்துறையில், தொழிலாளர் நலத்துறையில, பாப்புலேஷன் சர்வேல எல்லாத்துலயுமே வந்து பாலிசி லெவல்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு அது ரொம்ப உதவியான ஒரு ஆய்வாக இருந்தது. அந்த ஆய்வினுடைய இதுல நாங்க பார்த்தது வந்து என்ன அப்படின்னா, இந்த நகர்ப்புறங்களில் மட்டுமல்ல கிராமப்புறங்களிலுமே இப்ப வந்து குழந்தைகளை டார்கெட் பண்ணி தான் வந்து இந்த அடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 3வது படிக்கிற பையனோட பேக்குக்குள்ள வந்து கஞ்சாவை வச்சு எடுத்துட்டு போய் அடுத்த ஊர்ல இல்ல அடுத்த உங்களுக்கு இளைஞர்களுக்கு கொடுப்பதற்கு அவங்க தாய் மாமாவோ சித்தப்பாவோ அப்பாவோ அந்த பையனுடைய பள்ளி புத்தக பேகை வந்து பயன்படுத்துற இதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அப்ப அது அந்த குழந்தை வந்து ரொம்ப கேஷுவலா சொல்லும், அதுல என்ன இருக்கு அப்படின்னா சரக்கு இருக்கு சார் அப்படின்னுவான். அப்ப சரக்குன்ற விஷயம் அவனுக்கு வந்து 3வது கிளாஸ்ல தெளிவா தெரியும். அப்ப இது வந்து நகர்ப்புறங்களில் மட்டுமல்ல கிராமப்புறங்களிலும் இன்னைக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு அடிக்ஷன் வந்து ஒரு பெரிய வலையாக
விரிச்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய இளைஞர்கள். ஏன்னா இளைஞர்களுடைய பாப்புலேஷன் தான் 40% இருக்கு. இப்ப இவங்களை வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு ம- ஒரு மந்தமான ஒரு தொழிலாளர்களுக்கான ஒரு ஒரு அறிவு இல்லாத தளம் இல்லாத ஒரு ஒரு வேற ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கிட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு சதி வலை தான் இது அப்படின்றதுதான். இதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பேக்ரவுண்டும் பார்க்க வேண்டியது இருக்கு. நாங்க நிறைய நேரங்கள்ல நாங்க இந்த மாதிரி குழந்தைகள் வரும்போது டீனேஜ் குழந்தைகளோடு நாம் வந்து நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது என்னன்னா அவங்க பின்னாலே வாட்ச் டாக் மாதிரி போகக்கூடாது. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் நம்ம வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம வீட்டுக்குள்ள என்டர்டைன் பண்ணணும். அவங்க நேரம் செலவு பண்ணும்போது அவங்களுடைய போனையோ இதையோ வந்து நம்ம எட்டி பாக்குறது அப்படிங்கிறது இல்லாம, ஆனா அதை வந்து ஒரு ஒரு பேரலா கேஷுவலா அந்த இது வந்து செய்யணும். அந்த குழந்தைகள் யாரோடு பழகுகிறார்கள், என்ன செய்யறாங்க, எப்படி பேசுறாங்க, என்ன மாதிரி நேரத்தை செலவு பண்றாங்க. சில சமயங்கள்ல அந்த குழந்தைகளுடைய நண்பர்களோடு நாமும் நண்பர்களாக இருக்க வேண்டியது. நீ அவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராத அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸோட வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள வந்து நீங்க கிச்சன் வரைக்கும் எல்லாம் விட மாட்டாங்க, ஹாலுக்குள்ள கூட விட மாட்டாங்க. அந்த போர்ட்டிகோல அந்த சோஃபால உட்கார வச்சு அப்படியே அனுப்பும். அப்படி இல்லாமல் அந்த குழந்தைகள் அவங்க வீட்டுக்குள்ள வர மாதிரி நம்மளுடைய நண்பர்கள் வீட்டுக்குள்ளேயும் வரது போறது. பட் நம்முடைய குழந்தைகள் யாரோடு நண்பர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு அது வந்து ஒரு பார்ஷியலா ஒரு கம்யூன் லிவிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியான ஒரு ஓப்பன்னஸ், ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்ததுன்னா மட்டும்தான் குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு சீராக இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். மத்தபடி நீங்க என்னதான் குழந்தைங்களுக்கு உங்களுடைய எஜுகேஷன் இருக்கலாம், உங்களுடைய சொபிஸ்டிகேட்டட் லைஃபா இருக்கலாம், இல்ல நீங்க சொல்ற அந்த குவாலிட்டி டைம் அவங்க கொடுத்தவங்களா இருக்கலாம் அந்த பெற்றோர். ஆனா ஏதோ ஒரு இடத்துல அவங்க பேரண்டிங்ல வந்து ஒரு லேக் இருந்திருக்கு. அந்த போதாமையை அந்த குழந்தை அந்த ட்ரக்ல எங்கேயோ கொண்டு போய் நிறைவு பண்ணியிருக்கான். அவனுக்கு அதை கொடுத்து இட்டு நிரப்ப முடியும் என்கிற அளவுக்கு அந்த வெளி சமூகம், அந்த பியர் குரூப் வந்து கான்சியஸா இருந்திருக்காங்க. அப்ப இந்த இந்த பியர் குரூப் கூட அவன் போய் சேராம இருக்கணும்னா வேற ஒரு பியர் குரூப்பை அவன் வந்து என்டர்டைன் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கணும். நம்மளுடைய வீடு வந்து அதற்கான ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதுதான் இப்ப நிறைய வீடுகள்ல இல்ல. குழந்தைகள் விளையாடும் போது யாரோட விளையாடுறாங்க அப்படிலாம் வந்து நம்ம அந்த அந்த குழந்தைக்கு என்ன தேவை இருக்கு, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா. இப்ப என்னுடைய குழந்தை, இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். என்னுடைய இரண்டாவது மகனோடு அவனோட ஒரு 2 ஃபாதர்ஸ் படிக்கிற 2 பசங்க படிச்சாங்க. அதுல ஒருத்தன் வந்து ரொம்ப வேகமா அந்த இயர்ல வந்து வளர்ந்துட்டான். வளர்ந்ததுனால அவனோட பேண்ட் வந்து பத்தல. லாஸ்ட் 1 வீக் வந்து அந்த எக்ஸாம் டைம்ல அவனுக்கு யூனிஃபார்ம் வந்து முக்கா காலுக்கு இருக்கும்போது அவனால கம்ஃபர்டபுளா உட்காந்து எழுத முடியல. அப்ப இவனோட இதை வந்து அவன் கேக்குறான். அப்ப ரெண்டு ரெண்டு செட்டு யூனிஃபார்ம் தான் வச்சிருப்பாங்க பசங்க யூஸ்வலா. அதனால டெய்லி ஈவினிங் வந்து இவங்க 2 பேருக்கும் நான் துவைச்சு கொடுப்பேன். ஏன்னா இவனோட ட்ரெஸ் தான் அவனும் போடுவான். அந்த அந்த ஒரு வாரமும் இவங்க 2 பேருக்கும் டெய்லி ட்ரெஸ் துவைச்சு கொடுத்துட்டு இருப்பேன். ஒரு ஒரு உன் ஃப்ரெண்டுக்கு நான் ஏன்டா செய்யணும், போடா நீ, இவனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு நான் சொல்லி விரட்டி இருக்க முடியும். ஆனா அப்படி அல்ல. ஆனா இன்றைக்கு வரைக்கும் இப்ப அவன் பிலாசபி முடிச்சுட்டு எம்சிசில ஒர்க் பண்ற பையனா இருக்கான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அம்மானு என் கூட பாசமா இருக்கான். அந்த ஒரு வாரம் பேண்ட் துவைச்சு கொடுத்ததுதான். அது அது அந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இருக்குல்ல, இது வந்து குழந்தைகளை ஆஹ் நம்முடைய குழந்தைகளோட நெருக்கமாக்கும். அந்த ஒரு ஒரு நல்ல நட்புறவு கிடைக்கும் போது குழந்தைகள் இந்த மாதிரியான ஒரு ஆபத்துகள்ல மாட்டாம இருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி இன்றைக்கு இருக்க சமூக சூழல் வந்து நிறைய குழந்தைங்களை அடிக்ஷன்ல ட்ராப் பண்ணுது அப்படிங்கிறது இருக்கு. அதுல வந்து நாங்க நிறைய என்னுடைய அந்த படைப்புலையும் நான் அதை வந்து குறிப்பிட்டிருப்பேன். ஒரு குழந்தை வந்து எப்படி போதைக்கு அடிமையான ஒரு அப்பாவினுடைய இத வந்து கண்ணு முன்னால அம்மாவும் தம்பியும் இறக்குறத பார்த்த ஒரு குழந்தை வந்து எப்படி இன்றைக்கு வரைக்கும் சிரிக்க மறந்து அழுக மறந்து உட்கார்ந்துருக்கா. அதுக்கப்புறம் அவ அழவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த அந்த குழந்தையை நாங்க இன்னும் பாக்குறோம், இன்னும் அவளோட டிராவல் பண்றோம். இன்னமும் எங்களுக்கு அந்த குழந்தையினுடைய மன இறுக்கம் வந்து மிகப்பெரிய வேதனையை தருது. இப்ப இந்த அடிக்ஷன் வந்து ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குங்கிறதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நன்றிம்மா, ரொம்பவே ஆழமான பதில். சோ குழந்தைகளுக்காக நாங்க சம்பாதிக்கிறோம் அப்படின்னு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ற பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த பணம் ஈட்டுறதை தாண்டி வந்து நேரம்ங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயங்கள். இது பல நுணுக்கங்களோட அவங்க வந்து கண்டிப்பா அவங்க பசங்களை பார்த்துதான் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து ரொம்ப கனமான விஷயத்த வந்து ஓரமா வச்சுட்டு உங்களோட இதுக்குள்ள போலாம். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சோசியல் மீடியால போய் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன், எல்லாத்துலயும் தேடினேன். ஆனா நீங்க அழகா உங்களோட பேத்தியோட குழந்தை போட்டோ வச்சுட்டு அந்த மாதிரியான பதிவுகள் தான் போட்டிருந்தீங்க. ஏன்னா உங்களுக்கு பேசுறதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணேன். அப்ப பேசும்போதுதான் நீங்க சொன்ன விஷயங்கள், இந்த
ஓப்பன் ஹவுஸ், உங்களுடைய திறந்த வீடு, வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு உணவு இருக்கிறதெல்லாம் கொடுக்கறது, படிக்கிறதுக்கு உங்களோட மொட்டை மாடியில இடம். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாதாரணமான வேலை கிடையாது. நிச்சயமா இல்ல. ஏதோ ஒரு பொறுப்புல இல்ல வீட்ல இருக்கிறவங்களாலையும் கூட இது வந்து சமாளிக்க முடியுமாங்கிறது அது ஒரு சேலஞ்ச் தான். இதுல வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியால செய்தி இல்ல. அதாவது மனசுதான் முக்கியம். எனக்கு வந்து மத்ததுக்கு எதுக்குமே நேரம் இல்ல அப்படிங்கிறதுக்கு அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க அன்னைக்கு பேசும்போது. சோ இந்த மாதிரி வாழ்ந்துட்டு வர நீங்க வந்து இன்னைக்கு நம்ம குழுல இந்த ஜூம்ல இணைஞ்சிருக்கவங்களுக்கு உங்களை பத்தி, உங்களுடைய லிட்டில்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா, உங்களுடைய ஓப்பன் ஹவுஸ் பத்தி, அங்க யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மதுரையில இருந்தும் நிறைய பேர் வந்து இங்க பாத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். அஹ் இல்ல நான் நான் வந்து அடிப்படையில் சமூகவியல் தான் படிச்சேன். படிக்கும் போதே வந்து நான் 86ல என்னுடைய யூஜிக்கான ஆய்வு வந்து அஹ், மதுரை ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற டேபிள் துடைக்கிற குழந்தைகளுடைய கல்வி ஆர்வம் என்ன அப்படிங்கறத பத்தினது தான் என்னோட ஆய்வாக இருந்தது. ஆஸ்பிரேஷன் லெவல் ஆஃப் டேபிள் கிளீனிங் பாய்ஸ் இன் மதுரை ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 50 குழந்தைகளை நான் வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினேன். அப்பதான் வந்து எனக்கு குழந்தைகளோடான பயணம், அந்த குழந்தைகளுக்கு படிக்க ஆர்வம் இல்லாம அவங்க ஓடி வர்ற, பள்ளிக்கூடங்கள் துரத்துகிற காரணத்தினால் இப்ப இங்க இருக்கிற வறுமை மட்டும் இல்ல, வெறும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மட்டும் அவங்க வரல, வேற பல்வேறு காரணங்கள் அவங்கள வந்து வெளியில துரத்துது பள்ளியை விட்டு அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த ப்ராஜெக்டோட இதுல இருந்து தான், தேடல்ல இருந்து தான் நான் வந்து என்னுடைய பணியை தொடங்கினேன். அதோட தான் சேர்த்து அந்த தேடல் நாடக குழுவும் சுதேசிகள் நாடக இயக்கம் அது எல்லாமே வந்து எனக்கு ஒரு சமூக வெளியில வந்து ஒரு பெரிய திறப்பை ஏற்படுத்தியது. அப்ப பெண்கள் வந்து குடும்பத்துக்குள்ள அப்படி மட்டும் இல்லாம குடும்பத்தோடு சேர்ந்து சமூக வெளியிலும் தங்களுடைய ஸ்பேஸ வந்து அசர்ட் பண்ணணும். நமக்கு வந்து இந்த சமூகத்துக்கு திருப்பி செய்யறதுக்கு, பங்களிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நாம் வந்து மறுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு மனசாட்சியினுடைய உறுத்தல் கூட சொல்லலாம். அப்படிதான் நான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் பிஜி முடிச்சு இந்த திருமணமான பின்னாடி எங்களுடைய பகுதியில வீட்டு வேலை செய்கிற ஒருத்தருடைய குழந்தை வந்து அவங்களுக்கு அவங்க குழந்தை இல்ல, அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு குழந்தை. அவங்க அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா கிடையாது. அவ படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புக்காக எங்களுடைய வீட்டுல அவன் வந்து 10th தாங்கினா. அதுக்கப்புறம் அவ பிஎஸ்சி வரைக்கும் எங்களோட இருந்து படிச்சா. அதுக்கப்புறம் இப்ப அவ டீச்சரா இருக்கா, கும்மிடிப்பூண்டியில இருக்கா. ஆஹ் அவளுடைய குழந்தைகள் எல்லாம் இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து 90கள்ல ஆரம்பிச்சது. இப்ப 90கள்ல தான் என்னுடைய வீடை வந்து இப்படி நான் ஆஹ் படிக்க, அந்த பழைய காலத்துல எல்லாம் வந்து சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு தங்கி படிக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதைகள்ல எல்லாம் நான் படிச்சிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸா தான் அந்த வீட்டை வந்து மாத்தினேன். இதற்கு முக்கியமான காரணம், எனக்கு இந்திய மாணவர் சங்கத்திலேயே பணியாற்றினதுனால என்னுடைய கணவருக்கும் இந்த மாதிரியான ஒரு விருப்பம் இருந்தது. அது வீடுங்கிறது வந்து நம்ம 2 பேர் மட்டும் இல்ல, அது வந்து ஓப்பன் டு ஆல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 2 பேருக்குமே இருந்தது. அந்த ஒத்த கருத்து இருந்ததுனால எங்களுக்கு அது வந்து ஈஸியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு அப்புறம் நிறைய குழந்தைகள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க, பசங்க வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பிஎட் படிக்கிற பசங்க வெளியூர்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு இல்லை. அப்புறம் சொந்த வீட்டுக்கு வந்த இது வாடகை வீட்டில் இருக்கும்போது இந்த விஷயங்கள் 2 பேர் 3 பேர் அகாமடேட் பண்ண முடிஞ்சது. 98ல எங்களோட சொந்த வீட்டுக்கு வந்த பின்னாடி அது மொட்டை மாடி இல்ல, குழந்தைகளுக்கான ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு வீடாவே நான் வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். ஒரு ஹால் இருக்கு, ஒரு ரூம் இருக்கு, அட்டாச்டு பாத்ரூம், டாய்லெட் இருக்கு. குழந்தைகள் எந்த நேரமும் அங்க வந்து அவங்களுடைய சொந்த வீடாகவே அதை பயன்படுத்தி கொள்ளலாம். கீழே உணவுக்கு மட்டும் அவங்க கீழே வர வேண்டியது இருக்கும். முன்னாலே சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உணவு ஏற்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான். வேணும்னா சொல்லிடணும், பட்னியா மட்டும் இருக்காதீங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன். சில சமயம் அவங்க வெளியே போய் சாப்பிடுவாங்க. இப்பவுமே அங்க தங்கி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ற பசங்க இருக்காங்க. கள்ளக்குறிச்சியில இருந்து, பரமக்குடியில இருந்து, வத்தலக்குண்டுல இருந்து எல்லாம் வந்து இங்க தங்கி படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இங்கிருந்து இந்த கடந்த 20 வருடங்களில் இந்த இந்த கம்யூன் மாதிரியான இந்த ஸ்பேஸ் வந்து நிறைய டெட் எக்ஸாம் முடிச்ச டீச்சர்ஸ் உருவாக்கி இருக்கு. தமிழகம் முழுக்க இப்ப டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. எங்களுடைய குழந்தைகள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, தீயணைப்பு துறையில இருக்காங்க, காவல்துறையில இருக்கிறாங்க, எஸ்பி ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, கமிஷனர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, விரிவு பிஹெச்டி முடிச்சுட்டு பேராசிரியரா இருக்காங்க. அது மாதிரி லோக்கல் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ இப்போ இப்போ இந்த 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 கம்யூன் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து அந்த குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 வருடங்களோ 5 வருடங்களோ இல்லை 2 வருடங்களோ ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். பட்னி இல்லாம பெரிய அளவுக்கு விருந்து சாப்பாடெல்லாம் கொடுக்காட்டியும் ஒரு எளிமையான உணவுக்கான ஒரு உத்தரவாதம் இருக்கும் இருக்கீங்க அப்படிங்கிறது.
இது வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த தேடலில் அவங்க படிப்பை விட்டுறக்கூடாது. படிக்கிறதுக்கு தங்குறதுக்கான ஒரு இடமோ ஒரு அடிப்படை உணவோ இல்லாததுனால அந்த குழந்தை படிக்காம போயிடுச்சு அப்படிங்கிறது இல்லாம ஒரு இன்னர் ஃபயர் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் எடுத்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வர குழந்தைங்க அப்படிங்கிறதுனால எங்க கிட்ட வந்து படிக்கிற குழந்தைகள் எல்லாருமே வெற்றியாளர்களாக தான். வெற்றியாளர்கள் இந்த சென்ஸ் நான் வந்து வெற்றின்றத வேற மாதிரி டிஃபைன் பண்ணுவேன். ஆனா இங்க வந்து இந்த ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு அரசு பணிக்குள்ள போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க இன்ஷூர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நான் பெருசா வேற ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறோம், வைஃபை கனெக்ஷன் இருக்கு, தேவையான புக் மெட்டீரியல்ஸ் வாங்கி போடுறோம், அவங்களே சுயமாக தேடி படிச்சுக்கிறாங்க. இது 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 வந்து ஒரு ஒரு இப்ப தமிழ் வந்து ஒரு குடும்பமாக இது வந்து எல்லாருமே சேர்ந்து செய்யறதுனால ஒரு பெரிய கஷ்டமா எங்களுக்கு தெரியல. அவங்களும் வந்து சமைச்சுக்குவாங்க, அவங்களே பாத்திரம் கழுவிக்குவாங்க, சில சமயம் ஹெல்ப் பண்ணுவாங்க. வந்து எனக்கு நான் சிக்கானேன் அப்படின்னா அவங்க ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்து தருவாங்க கடையில போய். அப்படி நாங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய சுமையாக நினைக்கிறது இல்ல. சமைக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய வேலையா அப்படியெல்லாம் யோசிக்கிறது ஒரு போக்குல அப்படி செஞ்சுட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். என்ன இருக்கோ செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படி போயிட்டு இருக்கோம். ஒரு அக்ராஸ் த ஸ்டேட் அக்ராஸ் த கண்ட்ரி வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு உங்களுக்கு, ஆமா அப்படிதானே? இருக்கு. ஓகே. எங்க இந்த மாதிரி போனாலும் இப்போ தெரிஞ்சவங்களே வீட்டுக்குள்ள விடாதப்போ, ஏன்னா அவங்களால ஏதாவது தொந்தரவு வந்துருமோ, அவங்களால ஏதாவது த்ரெட் வந்துருமோ, அவங்க ஏதாவது நம்ம ஹார்ம் பண்ணிருவாங்களோ, இப்படி எல்லாம் வந்து தெரிஞ்சவங்களே வீட்டுக்குள்ள விடாத இந்த காலகட்டத்துல இப்ப அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு வந்து கண்டிப்பா வந்து நான் பர்சனலா எனக்கு எந்த அனுபவமும் இந்த மாதிரி கிடையாது. ஆனா மக்கள் சொல்றாங்க சென்னையில அப்படின்னு, பேப்பர்ல படிக்கிறத வச்சு சொல்றேன். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி அறிமுகம் இல்லாத யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கோ இல்ல வந்து ஒரு ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயமும் நடந்திருக்கா? இல்லப்பா, இது வரைக்கும் இல்ல. குழந்தைகளோடு எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு அனுபவமே இல்ல. ம். சொல்ல போனா குழந்தைகள் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்குற ஆசிரியர்களா தான் இருந்திருக்காங்க. இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், பசிக்காக சாப்பிடுங்க ருசிக்காக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு வந்து என்ன சொல்றது, தாய்மானவர்கள் மாதிரி அந்த முருகன் சிவனுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இந்த குழந்தைகள் நிறைய எனக்கு கத்துக் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 91ல இருந்து இந்த பணி ஓடிட்டு இருக்கு. எனக்கு முதலாக எங்க வீட்டுக்கு பிரேமான்ற அந்த குழந்தை வந்தப்போ 91ல வந்தா. 91ல இருந்து இப்ப 2024 வரைக்கும் குழந்தைகள் யாராவது 2 குழந்தைகள் எங்க வீட்டுல தங்கி படிச்சுட்டு தான் இருக்காங்க, என் கூட இருக்காங்க, என் கூட சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரியான எந்த விதமான நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப 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 பெரிய விஷயம். ரொம்ப பெரிய விஷயம். இது தொடர்ந்து நடக்கணும். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப நீங்க 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே நீங்க வந்து ரஷ்ய இலக்கியம் படிச்சிட்டீங்க, அண்ணா கரீனினா எல்லாம் வாசிச்சிட்டீங்க, அப்படி ஒரு இலக்கியவாதி நீங்க. இப்போ இந்த மாதிரியான வாசிப்பு பழக்கம் வந்து இன்னைக்கு மக்களுக்கு ரொம்ப தேவை. இவ்வளவு நேரம் பேசின எந்த ஒரு த்ரெட்டுமே அதுக்குள்ள கொண்டு போகாத ஒண்ணு அப்படின்னா வந்து வாசிப்பு பழக்கம் தான் குழந்தைங்களுக்கு. அது வந்து அந்த லிட்டில்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்க கடத்துறீங்க? குழந்தைகள் மையம் ஆரம்பிக்கும் போதே நாங்க வந்து எங்களுடைய அலமாரியில வந்து கதவு இல்லாம வைக்கணும்னு வச்சோம். அப்பதான் பிள்ளைங்க வந்து புத்தகத்தை ஆசையா தொட்டு பார்ப்பாங்க. முதல்ல தொட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் உள்ள வச்சு படம் பார்ப்பாங்க, படம் பார்க்க ஆரம்பிச்ச பிறகு வாசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த குழந்தைகளுடைய வீடுகள் நம்ம வந்து பொதுவா புத்தகங்களை அங்கங்க போட்டு எழுத்துகள் திரும்ப திரும்ப நம்ம கண்ணுல படும்போதுதான் குழந்தைகளுடைய வாசிப்பு பழக்கம் அதிகரிக்கும். ஆனா நிறைய வீடுகள்ல புத்தகங்களை ஒளிச்சு வைக்கிற மாதிரி மேல தூக்கி எங்கேயாவது வச்சிருவோம், பேப்பரை வந்து கையில கிழிச்சிருவாங்கன்னு தூக்கி ஒளிச்சு வச்சிருவோம். அந்த மாதிரி இல்லாம லெட்டர்ஸ், அவங்களுக்கு அந்த ஆல்பபெட்ஸ், அந்த சொற்கள் வாக்கியங்கள் திரும்ப திரும்ப கண்ணுல படணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க அதை வந்து டிசைன் பண்ணோம். அப்ப அப்படி வந்து குழந்தைகள் படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கிராமப்புறங்கள்ல வந்து நடமாடும் நூலகம் சொல்லிட்டு ஏடி இந்தியா நூலகத்தோடு சேர்ந்து நாங்க அந்த புத்தக பைகள் கொடுக்க ஆரம்பிச்சோம், கதை அட்டைகள் கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் குழந்தைகள் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப எங்களுக்கு கொரோனாவுக்கு பிறகு மிகப்பெரிய சவாலாக வந்திருக்கிறது குழந்தைகளுடைய வாசிப்புல திரும்ப ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. குழந்தைகளை வந்து திரும்ப நாங்க இந்த விஷுவல் மீடியால இருந்து எடுத்துட்டு வாசிக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமான காரியமா உணர்றோம் இப்ப. திரும்பவும் அதுல இப்ப இந்த மாலை நேர கல்வி மையங்கள் அரசு கொண்டு வந்ததுக்கு பிறகு திரும்பவும் பள்ளி பாடங்களை மட்டுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அது இன்னமும் சவால் ஆகுது எங்களுக்கு. ஆனாலும் அதுல திரும்ப டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கும். சனிக்கிழமைகளில் மட்டுமாவது கதை அட்டைகளை எடுத்து வாசிங்க, கதை புத்தகங்களை வாசிங்க அப்படின்னு சொல்றோம். அங்க இருக்கிற புத்தகங்கள் அவங்க கைக்கு எட்டுற மாதிரி கதவுகள் இல்லாத இடத்துல புத்தகங்கள் சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும் தான், ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வச்சு குழந்தைகளை வாசிக்க நாங்க வந்து உற்சாகப்படுத்துறோம். குழந்தைகளே வந்து ஒரு கதை எழுதுற குழந்தையும் ஒரு படம் வரைகிற குழந்தையும் ஒன்னா சேர்த்து விட்டு அவங்க 2 பேரையும் சேர்ந்து சம்மர் கேம்ப்ல எல்லாம் வந்து ஒரு மேகசின் உருவாக்குவோம்.
அப்ப கதை சொல்ற குழந்தை, நல்லா எழுதுற குழந்தை, நீட்டா ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிற குழந்தை, படம் வரைகிற குழந்தை, 3 பேரும் சேர்ந்து ஒரு படைப்பாக்கத்தை உருவாக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 எடுத்துட்டு ஒரு ஸ்டேப்லர் போட்டு அதை ஒரு கையெழுத்து பிரதியாக அதையா? மத்தியில சுத்த விடுவோம். அது வந்து அவங்களே ஒரு படைப்பு செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அதை அவங்க சந்தோஷப்படுவாங்க. இப்ப இதெல்லாம் வந்து சம்மர் கேம்ப்ல நாங்க பண்ற மே மாதத்துல பண்ற விஷயம். அப்படி நீங்க ரீடர்ஸ படைப்பூக்கத்தை ஜெனரேட் பண்ணல, அப்போ படைப்பாளிகளை ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. தப்பான இல்ல கேள்வி கேட்டுட்டேன் நானு. இல்ல 11 மாதங்களும் அவங்க வாசிக்க தான் செய்வாங்க. 12வது மாதத்துலதான், அது மே மாசத்துலதான் அவங்க படைப்பாளியா வருவாங்க. அந்த 11 மாதங்களும் அவங்க வாசிப்பாங்க. அந்த படம் வரைகிறவங்க அந்த கதை புத்தகங்கள்ல இருந்து படத்தை பார்த்து கூட வரையும். அதை பார்த்து அந்த குழந்தை இதே மாதிரி இந்த கதைக்கு வரையலாம் அப்படின்னு வரையும், அந்த மாதிரி. சோ அது வாசிக்கிறதையும் ஆஹ் 1-2 பேர் தானே படைப்பாளியா வர்றாங்க. ஒரு சென்டர்லயும் 20 நிச்சயமா. குழந்தைங்க. கண்டிப்பா அதனால கண்டிப்பா. வாசிக்க. அதான். ஆனா நான் வந்து வாசிக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறது வந்து இப்படிதான், வீடு முழுக்க புத்தகங்களாக இருக்கும். சனி ஞாயிறுகள்ல நமக்கு வந்து புத்தகங்களை தவிர நண்பர்கள் விளையாட வெயில்ல வரமாட்டாங்க அப்படிங்கும்போது பகல் நேரங்கள்ல புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னுடைய பழக்கமாக அதிகாலை எழுந்து ஒரு 1 மணி நேரம், குறைந்தபட்சம் ஒரு 100-150 பக்கத்தை படிச்சுட்டு தான் அடுத்து கிச்சனுக்குள்ள, அது வரைக்கும் அங்க வேலையை முடிச்சிட்டு தான் வெளியில வரும். செவிக்கு உணவு வாசிக்கிறதுங்கிறது போட்டதுக்கு அப்புறம் தான் வயிற்றுக்கு. முதல்ல அந்த நைட்டே வந்து என்ன புத்தகம் காலையில படிக்கிறோன்றதை எடுத்து தலைமாட்டில் வச்சிருப்பேன். காலையில எழுந்து அதை வேகமா வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அன்றாட வேலைகள். அப்புறம் நம்ம டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம எங்க போறோம் என்ன செய்யறோம்னு எங்களுக்கு தெரியாது. ஸ்டேஷன் போவோம், கோர்ட்டுக்கு போவோம், ஹாஸ்பிட்டல் போவோம், ஸ்கூலுக்கு போவோம், ஏதோ ஒரு இடத்துக்கு எங்கேயாவது போயிட்டு இருப்போம். அப்புறம் ஈவினிங் வந்த பிறகு நமக்கு அசந்து போயிடும். படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால காலையில அந்த வாசிக்கிறதுங்கிற விஷயத்த காலையில முதல் பணியா வைக்கிறது அப்படிங்கிறது கல்லூரி காலத்துல இருந்தே அது பழக்கமா மாறிடுச்சு. நீங்க இப்ப கடைசியா ஒரு 20 செகண்ட் சொன்னதுதான் ஈட் தட் ஃப்ராக் அப்படின்ற ஒரு புத்தகம் ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்க ரொம்பவே சுருக்கமா சொல்லிட்டீங்க. ரொம்ப அருமமா. எனக்கு நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமாவும் பிரமிப்பாவும் இருக்கு. அடுத்த இன்னொரு கேள்வி வந்து இங்க கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் கூடுதல் உத்வேகத்தை கொடுக்கும். என்னன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்க தாத்தா வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரரா இருந்தாரு. மகாத்மா காந்திஜி அப்பா 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 சாரி அப்பா வந்து விடுதலை போராட்ட வீரரா இருந்தாரு. மகாத்மா காந்திஜி வந்து உங்க வீட்டுல வந்து தங்கி இருந்திருக்காரு. சோ இந்த மாதிரி பல பல சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் வந்து நீங்க நாவலா எப்போ எங்க கையில எல்லாம் வந்து நாங்க என்னைக்கு அதை வந்து தலைமாட்டுல வச்சுட்டு படிக்கணும், அத நீங்க சொல்லணும். கூடிய விரைவில் உருவாக்கிடுவோம். ஆக்சுவலா அதை நான் எழுத ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது என்ன சொல்றது, அது அப்படியே ஊறி போய் அது ஒரு எசன்ஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப நாள் ஊறி 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 அப்படியே இதாகி வைன் மாதிரி சொல்லலாம். அப்படி வந்து ஒரு ஒரு பொசிஷன்ல நிக்குது. இது எழுதாமல் தீராது அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த பாயிண்ட் வந்து அந்த அந்த டிக்லிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். அது வரும்போது அது வெறித்தனமா எழுதுவேன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து ஒரு அந்த இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு 4-5 சாப்டரோட எழுதி வச்சுட்டு திரும்ப முதல்ல இருந்து வாசிப்பேன், அப்புறம் திரும்ப நிறுத்துவேன், அடுத்து எங்க நகர்த்துறதுன்னு தெரியாம அப்படியே நின்றுட்டு இருப்பேன். அது அப்புறம் திரும்ப என்னுடைய அந்த நினைவு சூழலுக்குள்ள அந்த டிராவல் எங்கேயோ போயிட்டு இருக்கோம், அப்படியே வந்து ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து இதுக்கு நடுவுல நாங்க நிறைய அந்த மாதர் சங்கத்துல அந்த பெண்கள் உரிமைகளோடு வேலை செய்வதனால குழந்தை உரிமைகளும் பெண்கள் உரிமைகளும் நிறைய கிளாஷ் ஆகும். அப்ப அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் டர்மாயில்குள்ள போகும்போது இந்த வேலைகள் வந்து ஒத்தி போடப்படுது. ம், ப்ரையாரிட்டி வந்து மாறிடுது, வேற ஒண்ணு இல்ல. கண்டிப்பா. ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். சீக்கிரம் விரைவில் நாங்க எதிர்பார்க்கிறோம் உங்ககிட்ட இருந்து. இன்னொரு முக்கியமான நம்ம இன்றைய நிகழ்ச்சியோட இறுதி நேரத்துக்குள்ள வந்துட்டோம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த காலத்துல வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி 11 மாசம் படிக்கிறாங்க, கடைசி மாசம் வந்து அந்த சம்மர் கேம்ப் எல்லாம் பண்றாங்க படிப்பாங்க. இல்லையா? இப்போ வந்து இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்துல வந்து முக்காவாசி எல்லா பேரண்ட்ஸுமே ஒரு குழந்தையோட இயல்பை மாத்த வந்து அதிகமான எஃபர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நான் கவனிச்ச ஒரு விஷயம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி 100-150 பேரண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அந்த குழந்தையோட இயல்பை மாத்துற அதாவது நிறைய கிளாஸஸ்
எதுக்கு எடுத்தாலும் கிளாஸஸ், சிலம்பம் கிளாஸ், அடிமுறை கிளாஸ், கலரி கிளாஸ், டிராயிங் கிளாஸ், ரைட்டிங் கிளாஸ், ஸ்டோரி டெல்லிங் கிளாஸஸ், டான்ஸ் கிளாஸ், பாடுற கிளாஸ், எதுக்கு கிளாஸ் இல்லைன்னு கேளுங்களேன், எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த மாதிரி நிறைய பஞ்ச் ஆஃப் கிளாஸஸ்ல வந்து சேர்த்து விட்டு அவங்கள வந்து எல்லாத்தையும் கத்துக்கோ. இது வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து உண்மையான இன்டென்ஷனோட வந்து குழந்தைங்களை வந்து கிளாஸஸ்ல போடுறாங்க, அப்புறம் அந்த 2 மாசம் லீவ்ல சம்மர் கேம்ப்ல போடுறாங்க. இப்ப அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட செட் ஆஃப் திறமைகள் இருக்கும். அதை வந்து அப்சர்வ் பண்ணி அதுல போடுறதுங்கிறது வேற. இப்ப ஸ்விம்மிங், ரன்னிங், சைக்கிளிங் இந்த மாதிரி போற பசங்களும் இருக்காங்க. இப்ப இன்னைக்கு பெற்றோருக்கு வந்து இத வந்து எப்படி முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போடுற விஷயத்த கரெக்டா போடணுமா, இல்ல ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 2 3 பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சம்மர் கேம்ப் கூட காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டிருக்காங்க. காலையில ஒரு சம்மர் கேம்ப், மதியானம் ஒரு சம்மர் கேம்ப். ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க தான், 5வது 6வது படிக்கிற ஒரு குழந்தையும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தையும். இப்ப அவங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம புரிய வைக்கலாம்? இத உங்களோட அனுபவத்துல இருந்து நீங்க சொல்லுங்களேன். இல்ல ஆக்சுவலா இந்த இந்த சம்மர் கேம்ப் விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு நிறைய டிபேட் போயிட்டே இருக்கு. ஒரு விதத்துல பார்த்தோம்னா எக்ஸாம் அப்படின்னு இல்லாம குழந்தைகள் வந்து தங்களோட ஒத்த வயதுடைய குழந்தைகளோடு நேரத்தை செலவு பண்றதுக்கான ஒரு மாற்று ஏற்பாடு அப்படின்னு சொல்லலாம். என்னைக்கு வந்து இந்த குடும்பம் தன்னுடைய வேலைகளை செகண்டரி யூனிட்ஸ்க்கு, பிரைமரி யூனிட்னு குடும்பத்தை சொல்லுவோம், அது வந்து தன்னுடைய பிரைமரியான ஒர்க்கை செய்ய முடியாம மற்ற எக்கனாமிக் இதுல போகும்போது செகண்டரி யூனிட்ஸ் வந்து அதை டேக் ஓவர் பண்ணும். இப்ப குழந்தையை பராமரிப்பது என்பது இவ்வளவு நாளும் தாயா இருந்தது. இப்ப தாய் வேலைக்கு போகும்போது ஒரு கிரஷ்னு ஒண்ணு, கிரீச்னு ஒண்ணு பண்றோம். அப்ப அது வந்து இந்த மழலையருக்கான இது. அப்புறம் பிளே ஸ்கூல்னு ஒண்ணு பண்றோம். இப்ப இந்த மாதிரி இந்த செகண்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து டெவலப் ஆகுறது அப்படிங்கிறது வந்து கேபிட்டலிஸ்ட் சொசைட்டில வந்து அன்அவாய்டபிள். அதை வந்து நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. சொல்லப்போனா அதுதான் வந்து இன்றைக்கு பெண்களுடைய அந்த எக்கனாமிக்கான அந்த ப்ரொடக்டிவிட்டி இருக்குல்ல, அந்த விஷயங்கள்ல தட் டசன்ட் மீன் நம்ம வந்து குடும்பத்துல தாய்மார்கள் வந்து எக்கனாமிக்கா ப்ரொடக்டிவா இல்லைன்றது கிடையாது. நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. சமூகத்துல அவங்க வந்து த டிபிக்கல் எக்கனாமிக் ப்ரொடக்ஷன்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இந்த மாதிரி செகண்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி உடஞ்சு போனதுனால தான் இதெல்லாம் குழந்தைங்களை பார்க்க முடியல அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. நிறைய ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் அதுல இருக்கு. ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறத விட இன்றைக்கு வந்து ஓல்டேஜ் பீப்புள் அவங்களுடைய வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற ஒரு ஒரு வேற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள இருக்கிற ஒரு சமூகமாக இன்னைக்கு அது டிரான்சிஷன்ல இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்படிங்கும்போது என்ன கேட்டா ஒரு விதத்துல எல்லாத்துக்குள்ளயும் போய் உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீ கண்டுபிடிச்சு அதுல போய்க்கோ அப்படின்னு வந்து குழந்தைங்களுக்கு வந்து எல்லா அவென்யூஸையும் ஓபன் அப் பண்றதும் ஒரு ஒரு விதமான ஒரு நல்ல முயற்சி தான். அதாவது டான்ஸ் கிளாஸ் போவாங்க, அப்புறம் சில பேர் வந்து மியூசிக் கிளாஸ் போவாங்க, சில பேர் பியானோ போவாங்க, சில பேர் கிட்டார் போவாங்க. எல்லாமே ஒரு 4 நாள் 5 நாள் போவாங்க, அப்புறம் பிடிக்கலன்னு நின்றுவாங்க. அவங்களுக்கே பிடிக்கலன்னா அவங்க அதுல வந்து பர்சீவ் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கா ஒரு இன்னர் ஃபயர் இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தை வந்து அதை தொடர்ந்து டிராவல் பண்ணும், இல்லைன்னா அது பண்ணாது. அப்படிங்கறதுல வந்து அந்த குழந்தை தெளிவா இருக்கும். எனக்கு அது பிடிக்கல, நான் போல, ஏதாவது மாஸ்டர் எதையாவது ஒரு கதை சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிரும் அதுல. அதனால இப்ப சிலம்பம் போறாங்க அப்படின்னா சும்மா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு ஃபன். அப்படிதான். இது இவங்ககிட்ட காசு இருக்கிறதுனால இந்த காசு கொடுத்து இந்த ஃபன் வந்து வைக்கிறாங்க. இல்ல கிராமப்புறத்துல இருக்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் போக முடியாது அப்படிங்கறதுனால எங்களை மாதிரி என்ஜிஓஸ் வந்து சின்ன சின்னமா ஒரு 5 நாள் 3 நாள் இப்படி வந்து ஒரு கேம்ப் மாதிரி வச்சுட்டு அவங்கள வந்து பொம்மலாட்டம் செய்யறது, இல்ல அவங்களுக்கு நாடக பயிற்சி கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு 5 நாள் மேக்சிமம் ஒரு 5 நாள் வைப்போம் நாங்க. அதுக்கு மேல வைக்க மாட்டோம். 5 நாளைக்கு தான் அந்த குழந்தைங்களை வந்து கட்டி மேய்க்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் தொங்கு பறிக்க போறோம் ஓடி போயிடலாம், அவங்களுக்கான ஸ்பேஸ் வேற இருக்கும். அதனால இது இந்த நகர்ப்புற குழந்தைகள் நகர்ப்புறத்துல இருக்கும்போது அவர்களுக்கு கிடைக்கிற சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கேத்த மாதிரி அவர்கள் இழக்கிற சில விஷயங்கள் ரெண்டும். when you want to get something you have to give something அப்படிங்கறத நான் பாக்குறேன். அதுல வந்து பெருசா நான் வந்து தப்பு கண்டுபிடிக்க முடியாதுன்னு தோணுது. அட்லீஸ்ட் குழந்தைங்க அவங்க வயசு குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்காங்கல்ல. இப்ப இந்த குழந்தைங்களை வந்து கேம்ப்லயே விடாம நீங்க வீட்டுல வச்சிருந்தீங்க அப்படின்னா தாத்தா பாட்டியும் இருக்க மாட்டாங்க. வீட்லயே எவ்வளவு நேரம் அவங்க இருப்பாங்க? மேடு பாத்துக்க சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா அந்த மேடு கொஞ்ச நேரம் பாத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் டிவி போட்டு விட்டுருவாங்க. டிவில இருக்கிறத விட அந்த குழந்தை அங்க போய் பிடிக்குதோ பிடிக்கலையோ சிலம்ப சுத்துறது பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன்.
உண்மைதான். இல்ல இதனால அவங்களுக்கு என்ன பிடிக்குது, பெற்றோருக்கு பக்கத்துல இருக்கிற கிளாஸ்ல போடுறாங்களோ அப்படி ஏதோ ஒண்ணு ஆப்ஷன் கிடைக்கிறதுல போட்டுறாங்க. ஆனா ஏன்னா ஏன் அப்படின்னா ஒரு 12வது படிக்கிற பையன் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, என்ன எல்லா கிளாஸ்லயும் போட்டாங்கக்கா, ஆனா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுல மட்டும் கடைசி வரைக்கும் சேர்த்தே விடல அப்படின்னு சொன்னான். அவனுடைய ஆர்வம் எதுல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா பரவாயில்ல. பட் எல்லாத்துலயும் இருக்கு அப்படிங்கறதுனால உள்ள போறாங்களோ, அது எப்படி ஏதாவது ஒரு ஈஸியா டெக்னிக் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பட் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இப்போ நம்ம டைம் ஆயிடுச்சு. பார்வையாளர்கள், நம்மளோட உறுப்பினர்கள் எல்லாரும் கேள்வி கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஒலி அண்ணா, குமரன் அண்ணா, ஓவர் டு யூ. குமரன் அண்ணா வாய்ஸ் கேட்கலண்ணா. நன்றி நன்றி ஜெமுனா. அதாவது அனைவருக்கும் முதல்ல ஹலோ வணக்கம். ஜெமுனா கேக்குதா? இப்ப கேக்குதா? அனைவருக்கும் உலக புத்தக தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஜெமுனா உங்களுக்கு பாராட்டுகள். ஏன்னா ஒரு குறுகிய காலத்துல இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆளுமையை நீங்க அவங்களோட படைப்புகளை படிச்சதும் இல்லாம பார்வையாளர்கள் நிறைய தெரிஞ்சுக்கக்கூடிய செய்திகளை உங்க மூலியமா கடத்தினதுக்கு முதல் நன்றி உங்களுக்கு. அதாவது பொதுவா இலக்கியத்தோட வேலை என்னன்னாக்கா, இந்த சமுதாயம் நல்லா வாழணும் அப்படிங்கிறது இலக்கியத்தோட வேலை. அது யாரெல்லாம் இந்த சமூக முன்னெடுப்புகள் செய்யறாங்களோ அவங்க. ஆனா ஒரு சமூக முன்னெடுப்பு செய்யறவங்க, சமூக செயற்பாட்டாளரே ஒரு இலக்கியவாதியா இருக்கிறது அது ஒரு கூடுதல் சிறப்பா இலக்கியத்துக்கும் அது பயன்பெறும், அதே நேரத்துல அந்த சமுதாயத்துக்குமே பயன்பெறும். இப்ப அவங்க சொன்ன மாதிரி என்னோட வீட்டுல யாராவது 2 பேர் இருந்து தங்கி படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது ஒரு ஒரு மிக சிறந்த ஒரு சேவையா தான் அவங்கள பாராட்ட தோணுது. என்னோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க இந்த உலகத்துல யாரோ எங்கேயோ அவங்க முகம் தெரியாதவங்களுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்து அவங்கள வாழ்க்கையில முன்னேறதுக்கு உதவி செய்றீங்க. 91ல இருந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இத்தனை ஆண்டுகள்ல உங்க வீட்டுல தங்கி படிச்சு தன்னை வாழ்வுல மேம்படுத்திக்கிட்டவங்க இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தேவைப்படுற மாதிரியான செயலை செய்யறாங்களா? இல்ல அது ஒரு சுயநலமா அவங்க ஏதோ அன்னைக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க, நான் தங்கினேன், நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு மட்டும் போயிடுறாங்களா? இல்ல அந்த சமூக பொறுப்பு அவங்களுக்கு வந்திருக்கு? என்கிட்ட இருந்து போன எல்லா குழந்தைகளுமே அதே சமூக பொறுப்போடு அவங்க யாரையாவது படிக்க வைக்கிறாங்க. தங்க வைக்கிற அளவுக்கு அவங்களுடைய இணையருக்கான அந்த புரிதல் இருந்ததுன்னா தங்க வைக்க முடியும். ஆனா அப்படி அவங்களுக்கு சில சமயங்கள்ல அமையாத போது அவங்க குறைந்தபட்சம் கல்வி உதவி தொகையாவது அவங்க கொடுக்குறாங்க. நாங்க ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறோம், ஃபீஸ் கட்டுறோம், எங்க கிட்ட நீங்க அந்த இதை வாங்கிக்கோங்க அப்படின்ற. சோ அது எல்லார்கிட்டயுமே அந்த ஒரு நன்றி உணர்வு கட்டாயமா. நம்ம அது யாரையும் அவங்க கிட்ட நாங்க அதை ஹெல்ப் பண்ணும் போதே அப்படிதான் சொல்லிதான் செய்யறோம். நீ எனக்கு கடன் படல, இந்த சமூகத்துக்கு கடன் பட்டிருக்க. நான் இந்த சமூகத்துக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு பெற்றுக்கிட்டேன், அதை நான் திருப்பி கொடுக்குறேன், நீயும் அதே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் அவங்க கிட்ட பேசுவேன். அதை அவங்க கணக்குல எடுத்து. மகிழ்ச்சி 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 தோழர். இதனால மட்டுமே தமிழகம் எல்லாத்துலயுமே ஒரு முன்னுதாரணமான மாநிலமா விளங்குதுன்னு சொன்னாக்கா அது உங்களை போன்ற பெரும்பாலும் அதுல கூடுதல் தகவலா என்ன அப்படின்னா, இப்ப நான் இந்திய மாணவர் சங்கத்துல இருந்து ஜனநாயக மாதர் சங்கத்துல பணி செஞ்சுட்டு இருக்கேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல இருக்கிறேன். பெரும்பாலான என் கூட வளர்ந்த இந்த குழந்தைங்க ஏதோ ஒரு அமைப்புல அவங்க ஒரு பொது உடைமை இயக்கத்துல, இடதுசாரி இயக்கத்துலதான் இயங்கிட்டு இருக்காங்க, பொலிட்டிக்கலாவும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி தோழர். ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்காகவும் உங்களோட இலக்கியத்தை மாத்திரமே இல்லை, உங்களோட வாழ்க்கையையும் நீங்க அர்ப்பணிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே இந்திய நிகழ்ச்சி மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. புத்தக தினத்துல உங்களையும் படிக்கிறதுக்காகவும் உங்கள் மூலமாக சமுதாயத்தையும் படிக்கிறதுக்காகவும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஜெமுனா. நன்றி ஜெமுனா. அண்ணா நன்றிண்ணா. நன்றி அண்ணா. வணக்கம். அனைவருக்கும் இனிய உலக புத்தக தின வாழ்த்துக்கள். நான் முழுமையா கேட்க முடியல, ஏன்னா நாங்க இப்போ மாலையில ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தோம், டிஸ்கவரி புத்தக பேலஸ்ல. அங்கேயும் உலக புத்தக நிகழ்ச்சி ஒட்டி ஒரு விழா. அந்த வர வழியில உங்க உரை அங்கங்க கேட்டுட்டே வந்த போது எனக்கு எது கேட்கணுமோ அதை காதுல கேட்டுக்கிட்டே இருந்தது. குறிப்பா குழந்தைகளை வாசிக்க வைக்கணும் அப்படிங்கிறது, அதை பத்தி தான் இப்ப நாங்க இந்த
வாருங்கள் படிப்போம் அப்படிங்கிறது ஒரு 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்திட்டு வரோமோ. இன்னைக்கு கல்லூரி மாணவர்களோட காலையில பேசும்போது கூட இதுதான் சொன்னேன். இனி வரக்கூடிய உலகத்துல வந்து படிக்கிறவங்க தன்னுடைய கற்பனை திறனை வளர்த்துக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். இல்லைன்னா இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிற சுனாமில அடிச்சுட்டு போயிடுவாங்கன்றதை பத்தி சொன்னோம். அதுக்கு நீங்க எடுக்கிற அந்த முன்னெடுப்பு வந்து ரொம்ப அருமை. இதை நான் ஏற்கனவே என் நண்பர்கள் மூலமா, இந்த இயக்கத்தை சார்ந்த நண்பர்கள் மூலமா நிறைய கேள்விப்பட்டிருந்தாலும் இப்ப நீங்க அதை சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எனக்கு கேட்ச் தம் அட் யங் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் முழுக்க வந்து ஒரு மதத்தை பரப்புவதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகன் வந்து கேட்ச் தம் அட் யங், அதுதான் ஈஸி. அப்படி அது மாதிரி நாம வந்து அவங்களதான் வந்து பிடிக்கிறோம். அதை நீங்க வந்து செஞ்சுட்டு வர்றீங்க அப்படிங்கும்போது சந்தோஷமா இருக்கு. குறிப்பா வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லா வீட்லயுமே வந்து அவங்க இந்த கேட்ஜெட்ஸ்ல தான் நிறைய பெரியவங்களே மூழ்கி கிடக்கும் போது குழந்தைகளும் அதுல வந்து தெரியாம ஒரு ஒரு வளையத்துக்குள்ள போய் விழுறாங்க. சில பேர் சொல்றது என்னன்னா, போதைப் பொருட்களை விட ஆபத்தானது வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள போய் விழுறது அப்படிங்கிறது. இப்படி இருக்கிறவங்களதான் நம்ம கொண்டு வர்றதுக்கு நீங்க ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? உங்களை நாடி நீங்க தேர்ந்தெடுக்கிற குழந்தைகளை தயார்படுத்துறதுங்கிறது ஒண்ணு. ஏற்கனவே அந்த புதைக்குழிக்குள்ள விழுந்துகிட்டு இருக்கிற இறங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள நான் எப்படி வந்து உணர்வு கொடுக்க போறோம், அதை எப்படி செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க தோழர்? ஆஹ் இது வந்து நம்ம பெரிய ஒரு நீ இப்ப ஒன்ன நான் வந்து டி அடிக்ஷன் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த குழந்தைங்களை வந்து நம்ம அந்த கேட்ஜெட்ஸ்ல இருந்து வெளியே எடுக்க முடியாது. ஆனா அந்த கேட்ஜெட்ஸ்குள்ள அவங்க போகாம இருப்பதற்கான மத்த மாற்று டைவர்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த விஷயங்களை அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். இப்ப அவங்களுக்கு வந்து இப்ப நாங்க இங்க சம்மர் கேம்ப் வைக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு முதல்ல வந்து நம்மளுடைய கலைவாணன் மாதிரியான முத்துக்குத்தனுடைய கலைவாணன் அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய தோழர். எனக்கும் ரொம்ப இனிய நண்பருங்க. அவர் வந்து அவரு நிறைய குழந்தைகளுக்கான பொம்மலாட்ட நிகழ்ச்சிகளும் செய்வாரு. செய்யறதுக்கு குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு, பொம்மைகள் செய்யவும் ட்ரைனிங் கொடுப்பாரு. இப்போ பொம்மையை வந்து ஒரு குழந்தை உருவாக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆகும் அந்த இதை வந்து அவங்க எடுத்து காய வச்சு பேஸ்ட் பண்ணி எல்லாம் பண்றதுக்கு. அப்போ ஒரு 3 நாள் அந்த குழந்தை வந்து கேட்ஜெட்ஸ் பக்கமே போகாது, இந்த விஷயங்களை தான் யோசிச்சுட்டே இருக்கும். இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 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 இதை உருவாக்குறது, அப்புறம் பொம்மையை உருவாக்கிட்டு ஒரு நாடகத்தை தயார் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களை நம்ம அப்படியே விட்டோம்னா அது வந்து சரியில்லை. அப்ப அத ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். அப்ப பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஒரு நிகழ்த்து கலைஞனாக அவன் வந்து தன்னை ஒரு பார்க்கும்போது அவனுக்கே அவனை பத்தின ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்து கூடும் அந்த குழந்தைக்கு. அப்போ ஒரு 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 விதமான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்கிட்ட வருது. அப்ப இந்த நாடக கலைகள் மாதிரி நிகழ்த்து கலைகள்ல இந்த குழந்தைகள் வரும்போது வெளியிடங்கள்ல ஒரு கைத்தட்டு கிடைக்கும் போது, ஒரு பாராட்டு கிடைக்கும் போது அந்த குழந்தையினுடைய பர்சனாலிட்டி டோட்டலா மாறுறதை நாங்க கண்ணால பாக்குறோம். அவங்க வந்து அடுத்த பள்ளிக்கூடத்துக்குள்ள போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை விட கிரியேட்டிவா செய்யறதுல எதெல்லாம் இருக்குன்னு தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க, பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பனை ஓலைகள்ல பனை மட்டைகள்ல செய்யறது, அந்த மாதிரி முட்டை ஓட்டுல செய்யறது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருது. எங்களுக்கு வந்து ரொம்ப உயரத்துல கம்மியா இருக்கிற டார்க் மாதிரி இருக்கிற ஒரு குட்டி பையனா இருந்த ஒரு பையன் வந்து அவனுடைய உயரக்குறைவு என்கிற விஷயத்தை வந்து எப்படி பாசிட்டிவா மாத்தணும்னு பார்த்து அவன் வந்து டிப்ளமா இன் ஆர்கியாலஜி பண்ணான், எம்ஏ ஆர்டிஸ்ட்ரி பண்ணிட்டு பண்ணான். அப்ப இது இந்த மாதிரியான ஒரு மாற்றம், அவனுடைய உடல் சார்ந்து அவனுக்கு வந்து ஒரு பாடி ஷேமிங் இல்ல, அவனை பத்தின ஒரு குறைந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனுக்கு உருவாகாம வர்றது அப்படிங்கிற விஷயம். கிட்டத்தட்ட அவனை வந்து நான் 2ஆம் கிளாஸ்ல இருந்து பாக்குறேன். இப்ப அவன் வந்து இது முடிச்சிருக்கான், டிப்ளமா இன் ஆர்கியாலஜி பண்ணிருக்கான். ஸோ அவனுடைய உருவம், அவனுடைய அந்த மெல்லிசான தோற்றம், அதுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த பொம்மலாட்ட கலை, இந்த மாதிரி விஷயங்கள் அவன் கத்துக்கிட்டது, அதுல இருந்து அவனுக்கு கிடைத்த அந்த லீடர்ஷிப் விஷயங்கள், அதுல அவனுடைய அந்த உடல் சார்ந்த அந்த மாற்றுத்திறனாளிங்கிற விஷயத்த அவன் எப்படி கடந்து வர்றான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். இப்ப இந்த மாதிரிதான் நம்ம குழந்தைகளை வந்து அதுல இருந்து டி அடிக்ஷன் பண்ண முடியுமே ஒழிய தனியா வந்து அவங்களுக்காக ஒரு 10 நாள் போட்டெல்லாம் பண்ண முடியாது. இது வந்து நீங்க பொறுமையா அவங்களோட திரும்ப டிராவல் பண்ணி தான் ஆகணும். இததான் பெத்தவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்கணும், இல்லைன்னா இந்த சமூகத்துக்கு அந்த புரிதல் இருக்கணும். நான் சொன்னேன் அவன் கேட்கல அப்படின்னு ஒரே நாள்ல நீங்க வந்து அதை மாத்திர முடியாது.
ஏன்னா இது வந்து அவன் வேகமா அதுக்குள்ள முங்கி போன ஒரு விஷயத்த நீங்க திருப்பி தூக்கும் போது அவன் திருப்பி நம்மளையும் அதுக்குள்ள இழுக்க தான் ட்ரை பண்ணுவான். அப்ப அவனை அதை வெளியில எடுக்கணும்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரொம்ப பொறுமையா, ரொம்ப ஆழமா கரையில நின்னு கால் பதிச்சுதான் அவனை தூக்கணும் வெளியில. அதுக்கு ரொம்ப நிறைய ரொம்ப நம்ம கத்துக்கணும். ரொம்ப தெளிவா கரெக்ட் சரியா சொன்னீங்க. இதை வந்து ஒரே நாள்ல நான் வந்து தொடாத அப்படின்னா தொடாம போறதில்ல. இன்னொரு பக்கம் நான் வந்து அதே பயன்படுத்திக்கிட்டு இருப்பேன். ஆனா என் ஆஹ் பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சரி. இந்த இந்த சம்மர் கேம்ப் வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறீங்க? அதை எப்படி பண்றீங்க இப்ப? அது ஏன்னா நம்ம குழந்தைங்களை ரெக்கமெண்ட் பண்றதுக்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான். இல்ல எவ்வளவு ஆக்சுவலா பேர் வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம்? இல்ல நாங்க வந்து ரொம்ப மைக்ரோ இந்த ப்ரோக்ராம் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். லிட்டில்ஸ் குழந்தைகள் மையம் வந்து எங்க வீட்ல சுத்தி இருக்கிற ஒரு 10 கிராமங்கள்ல இருக்க குழந்தைகளுக்கான மாலை நேர வகுப்பா தான் நாங்க அதை பண்றோம். இந்த அறக்கட்டளை நாங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போதே அரசு நிதியையோ வெளிநாட்டு நிதியையோ நாங்க வாங்க மாட்டோம் அப்படிங்கறதையும் பைலாவா வச்சுட்டோம். வெறும் நண்பர்களுடைய உதவியோடு மட்டும்தான் இந்த மையம் வந்து இயங்கும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கும். அதனால என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய மாணவர்கள், எங்க கிட்ட படிச்சுட்டு போனவங்க அப்படிதான் எல்லாருமே. இந்த மாலை நேர மையத்துல இருக்கிற ஒரு தன்னார்வலருக்கு வந்து நாங்க முழு நேரமாக அவர்களுக்கான கல்வி உதவியை செஞ்சுருவோம். அவங்க பிஎட் படிச்சாங்கன்னா 90,000 வரைக்கும் கட்டுவோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாங்கன்னா 65,000 வரைக்கும் கட்டுவோம். ஹிஸ்டரி படிச்சாங்க அப்படின்னா ஒரு 12,000 ரூபாய் தான் வரும். அவங்க என்ன படிக்கிறாங்களோ அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி படிக்கிறதுக்கான அந்த முழு செமஸ்டர் ஃபீஸையும் மையம் ஏற்றுக்கொள்ளும். அதற்கு ஈடாக அவர்கள் மாலை நேரம் அவங்க ஊர்ல இருக்க குழந்தைங்களுக்கு 12வது வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு அவங்க பாடம் நடத்துறதுக்கு உதவி செய்வாங்க. இப்ப இந்த இந்த ப்ராசஸ்ல 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடத்தை தான் அவங்க டிஎன்பிஎஸ்சியில எக்ஸாமா வைக்கிறாங்க. இப்ப இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போதே இவங்க அவங்களுடைய கல்லூரி வகுப்பையும் படித்து கொண்டே அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கும் ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க ப்ராப்பரா அந்த இதுல. இப்ப இவங்க வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம், அவங்களுக்கு பண உதவியும் செய்யறோம், அதோட அவங்களும் ஒரு டியூஷன் எடுக்கிற மாதிரியும் ஆயிடும். என்னன்னா இதை இவங்க வந்து வெளியில போய் 40,000 50,000 கட்டி தான் அவங்க வந்து இந்த 10th 11th 12th பாடத்தை வந்து படிப்பாங்க திருப்பியும் டிஎன்பிஎஸ்சிக்கு. இப்ப நிறைய பேர் வந்து குரூப் 2 குரூப் 4 ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணி போறவங்க வந்து எங்க வாலண்டியர்ஸ் தான். ஏன்னா அவங்க இந்த குழந்தைங்களுக்கு அதை கத்து கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவங்களும் அந்த 3 வருஷம் படிச்சுட்டே இருப்பாங்க, அதையும் பாடத்தோட சேர்த்து இதையும் படிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப இது வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறவர் தான் ஒரு நல்ல மாணவராகவும் இருப்பாருங்கிறதுனால தன்னார்வலராக அவர் பணி செய்கிற அந்த 3 வருடத்தில் அவர் ஒரு நல்ல மாணவராகவும் இந்த விஷயத்த கத்துக்கிட்டு ரொம்ப ஈஸியா அவங்க வந்து ஒரு 25 வயசுல எல்லாம் குரூப் எக்ஸாம் கிளியர் பண்ணி போயிடுறாங்க. அப்ப எங்க கிட்ட பெனிஃபிஷியரியா வந்த ஒரு மாணவர் 12வது முடித்த உடனே அவர் வந்து தன்னார்வலரா மாறுறாரு. இந்த தன்னார்வலரா இருந்தவர் வேலைக்கு போனவர் அவர் எங்களோட டோனரா மாறுறாரு. இப்ப இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ஆகும். இது வந்து செல்ஃப் சஸ்டைண்டாவும் போகும். பெரிய அளவுக்கு எங்களுக்கு வந்து பண பிரச்சனைகள் வருவதில்லை. ஒரு 10 பேரோட ஆரம்பிச்சோமா இப்போ ஒரு 100 பேர் இருக்கும். இப்ப இந்த வந்து இந்த டோனர் லிஸ்ட் வந்து பெருசாயிட்டே அந்த மாதிரி நல்ல எங்களுக்கு இது நல்ல இது வந்து மாடல். இது ஒரு நல்ல மைக்ரோ லெவல் மாடலாவும் நான் பார்த்தேன். இது நிறைய பேர் ரெப்ளிகேட் பண்ணவும் செய்யறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதை வந்து ரெப்ளிகேட் பண்றாங்க, நிறைய இடங்கள்ல பண்றாங்க. இந்த சம்மர் கேம்ப் வந்து என்ன அப்படின்னா எங்க பகுதியில இருக்கிற எங்கேயும் ஊருக்கு போக முடியாம இருக்கிற குழந்தைங்களை மட்டும் கூட்டிட்டு வந்து, சரி நீங்களாம் ஊருக்கு போலன்னு அழுவாதீங்கடா, இங்க வாங்கடா, மெயின் சென்டருக்கு வாங்கடா, எல்லாரும் இங்க உட்காந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஓவியங்கள் வரைவோம், பெயிண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்களே நாடகம் தயார் பண்ணி போடுவாங்க. நாடகத்தை தயார் பண்ணி ஆன பிறகு அவங்களுடைய ஊர்கள்ல போய் சாயந்தரத்துல அந்த நாடகத்தை வந்து இனாக்ட் பண்ணி காமிப்பாங்க அவங்க பெற்றோர் முன்னால. அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், நம்ம பிள்ளைங்க போய் கத்துட்டு வந்து ஏதோ ஒரு நாடகம் நடிக்குதுங்க, டான்ஸ் ஆடுதுங்க, ஒரு கலை நிகழ்ச்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படுவாங்க. அது வந்து ஒரு மாலை நேரத்துல ஒரு 5 நாள் மட்டும்தான் பண்ணுவோம். சில சமயங்கள்ல வெளியில இருந்து நாடக ட்ரெயினர்ஸ் கூட்டிட்டு வந்தும் ட்ரெயின் பண்ணுவோம். அதுல தான் கலைவாணன் மாதிரியான நண்பர்கள் வந்து பொம்மலாட்டம் மாதிரி கத்து கொடுப்பாங்க. இது வந்து இந்த பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும், அதாவது ஊருக்கெல்லாம் போக முடியல, நாங்கெல்லாம் அப்படியே எதுவுமே கத்துக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, எங்களை எங்க அம்மா அப்பா எங்கேயுமே அனுப்பல அப்படின்னு சொல்ற கிராமப்புறத்தில் தமிழ் வழி கல்வியில் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கான சிறப்பு ஏற்பாடு. இந்த சிறப்பான பணி தொடரணும். இப்படி மைக்ரோ லெவல் ஆபரேஷன்ஸ்லாம் வந்து சொசைட்டில வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுன்ற என்னுடைய நம்பிக்கை. செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி சென்ற அருமை சகோதரி ஜமுனாக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும் நாங்க சொல்றோம். இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு
எனக்கு எனக்கு இந்த கூட்டு பிரார்த்தனையில நம்பிக்கை கிடையாது, பிரார்த்தனையில நம்பிக்கை கிடையாது. ஆனா கூட்டா சேர்ந்து செய்யற எல்லாத்துலயுமே ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப 9 மணிக்கு இன்னைக்கு தற்செயலாதான் இதை நீங்க பேசுனது இதெல்லாம் கேட்கும்போது நினைச்சோம். 9 மணிக்கு இன்னைக்கு இரவு இந்த நிகழ்ச்சியை அதுக்குள்ள முடிச்சிடணும்னு தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன். 9 மணிக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் 9:00ல இருந்து 9:20க்கு ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னையில இருந்து தொடங்குவோம். இதை மெதுவா வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி கூட்டாக அமர்ந்து அவரவர் வீட்டுல நம்ம அந்த நேரத்தை படிக்க தொடங்குவோம். இரவு 9:00ல இருந்து 9:20க்கு அப்படின்னு இன்னைக்கு அதற்கு சரியான ஒரு தகுந்தவர் இப்படி ஏற்கனவே அந்த அந்த துறையில மிக சிறப்பாக செயல்பட்டோம், வெற்றி பெற்றவர்களாக தான் சொல்ல முடியும். அவங்களுடைய அவர்களுடைய வாழ்த்துக்களோடும் அவர்களுடைய துணையோடும் நாம இன்னைக்கு நம்முடைய நண்பர்களுக்கு ஏற்கனவே நான் வாருங்கள் படிப்பம் குழுவில் அதை போட்டிருக்கிறேன், முகநூல்லையும் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் வந்து நிகழ்ச்சியை 8:55 56க்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா ஸ்ரீதேவி கேட்கற கை தூக்கிருக்காங்க, கேட்கணும். 9 மணில இருந்து 9:20. ஆமா, 9:00ல இருந்து 9:20க்கு எல்லாருமே புத்தகத்தை படிச்சுட்டு அதை படிச்சு முடிச்சு அந்த 20 நிமிஷம் எதையுமே தொட மாட்டோம். தொலைபேசியோ இல்ல தொலைக்காட்சியோ இல்ல வீட்டுல யாரோட பேச மாட்டோம். அந்த 20 நிமிஷம் அந்த புத்தகத்தை மட்டும் படிப்போம்னு வச்சுட்டு முடியும் போது மட்டும் ஒரு புகைப்படம் எடுத்து குழுல பதிவிடும்படி வேண்டி கேட்டுக்கிறேன். இப்படி ஒரு சிறப்பான ஆளுமையை இந்த குழு கொண்டு நமக்கு இன்னைக்கு அறிமுகப்படுத்தின ஒருங்கிணைப்பாளருக்கும் நான் நன்றி சொல்றேன். ஸ்ரீதேவியை கேட்க சொல்லுங்க. நன்றி குமரன், நன்றி ஜமுனா, நன்றி மேடம். ஓகேண்ணா, ஓகேண்ணா, அன்மியூட் பண்ணிட்டேண்ணா. ஸ்ரீதேவி நீங்க பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்க காந்தி வழி காந்தியோட தொடர்பு, அவரோட உங்க அப்பா காங்கிரஸ்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுனால இஸ் திஸ் நீங்க இந்த மைக்ரோ ஆக்ஷன்ஸ் அப்படிங்கறத அதுல இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன இதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா காந்தி தன்னுடைய வாழ்க்கையில குழந்தைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அவர் ஓப்பன் ஸ்கூல் அவரோட கொள்கையே அதுதான், ஓப்பன் டு ஆல் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய அளவை அவர் கடைபிடிச்சிட்டு இருந்தார் தன்னோட ஆசிரம் வாழ்க்கையில. எல்லாத்துக்கும் எல்லாம் சோ அதுவும் இந்த மைக்ரோ லெவல்ல நீங்க த மைக்ரோ ஆக்ஷன்ஸ் லீட் டு மேக்ரோ சேஞ்சஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இதையும் நீங்க கடைபிடித்து பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல எது இவ்வளவு உங்களை இது கஷ்டம் இல்லாத ஒரு இது இல்ல, இவ்வளவு ஸ்திரமா நீங்க பண்றதுக்கு எது ஒரு முக்கிய காரணம்? உங்களோட கான்பிடன்ஸா இல்ல உங்களை வழி நடத்தின கொள்கைகளோட வழி நடத்துதலா? எது உங்களோட பெரிய ஒரு பலம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? வழி நடத்தின கொள்கைகள் தான். நான் பெரிய அளவுக்கு தன்னம்பிக்கையுடைய ஆள் அப்படின்றத நான் இன்னுமே என்ன என்ரிச் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். ஆனா சின்ன வயசுல டால்ஸ்டாயோட கதைகள் நிறைய படிப்பேன். காந்தியும் நிறைய நான் வாசிச்சிருக்கேன். காந்தியன் ஸ்டடீஸ்லயும் நான் டிப்ளமா பண்ணேன், கோர்ஸ் பண்ணேன். அது ஆக்சுவலா எனக்கு எனக்கு உள்ளார்ந்து காந்தியையும் காந்தியினுடைய அந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அந்த இதுல இருக்கிற குமரப்பா, ஜேசி குமரப்பாவினுடைய அந்த எக்கனாமிக் பாலிசி நான் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆன ஆள் தான். அதோடு சேர்த்து இந்த மார்க்சியம் குறித்த அந்த புரிதல் அதை இந்தியப்படுத்தணும் அப்படிங்கும்போது காந்தியமும் மார்க்சியமும் ஒரு ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட்ல மர்ஜ் ஆகணும், பிளெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு இது இருக்கும். அதோட சேர்த்து இன்றைய சூழலியல் விஷயங்களையும் நான் கிளப் பண்ணணும்னு நினைப்பேன். இதை தனிப்பட்டு பெரியாரை மட்டுமோ இல்ல மார்க்சியத்தை மட்டுமோ இல்ல காந்திய மட்டுமோ இல்ல சூழலியல் சார்ந்த இருக்கிற கிரீன் பீஸ் மாதிரியான ஒரு ஜெர்மன் மூவ்மெண்ட் மாதிரி மட்டுமோ நம்மளால தனியா பார்க்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற கால சூழலுக்கு ஏற்ப அதனுடைய அந்த தேவைகள் எவ்வளவு இருக்கோ அதை எடுத்துட்டு நம்ம அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட என்ன ஐடியாலஜிக்கலா எனக்கு இருக்கிற ஒரு, அது கிளாரிட்டியா குழப்பமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அதை அப்படிதான் வச்சிருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி அது காந்தியோட அந்த மைக்ரோ பிளானிங், சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் பிளஸ் அந்த ஓப்பன் ஸ்கூலிங் உள்ள சிஸ்டம், குழந்தைகளோட அவர் செய்கிற பணி, இது அவருக்கு டால்ஸ்டாய் கிட்ட இந்த டால்ஸ்டாயும் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப இந்த டால்ஸ்டாயோட அந்த கதைகள் வாசிச்ச விஷயங்கள் பிளஸ் அந்த ரஷ்ய நாவல்கள் எனக்கு சின்ன வயசுல எனக்கு ஏற்படுத்திய தாக்கங்கள், தொடர்ந்து நான் இன்றைக்கு இடதுசாரி இயக்கங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிற போது செய்கிற பணிகள், இது எல்லாம் சேர்ந்து ஏற்படுத்தின
ஒரு நம்பிக்கை, ஒரு முயற்சி, ஒரு இடைவிடாம இதை வந்து கொண்டு போகணும், கன்சிஸ்டண்டா கொண்டு போகணும். இது வந்து ஒரு நாள் 2 நாள் டிராவல்ல முடியிற ஒரு வேலை இல்லை அப்படிங்கிற அந்த புரிதலும் அந்த ஒரு பொறுமை நம்பிக்கை எல்லாமே வந்து எனக்கு நான் காந்தி கிட்ட இருந்து நிறைய எடுத்திருக்கேங்கிறது தான். நன்றி, நன்றிங்க, நன்றிங்க ஸ்ரீதேவி, நன்றிங்க தோழர், மிக்க நன்றி. நிகழ்ச்சியோட இறுதி கடைசியா ஒரு கட்டத்துக்கு கேள்வி என்கிட்ட இருக்கு சார். மீனா யாரு? மீனா மீனா கேளுங்க மீனா, டக்குன்னு கேளுங்க, ஏன்னா நமக்கு நேரம் இல்ல இல்ல ஒரே இருக்கு. ஒரு செகண்ட் தான், நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். கேளுங்க 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 கேளுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம், நீங்க இதுல இந்த ஃபோரம்ல ஜாயின் பண்ணது. ஒரு சைல்டு ஆக்டிவிஸ்ட் மட்டும் இல்லாம சோஷியல் வெல்ஃபேர் அதாவது விமென்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லயும் இருந்திருக்கீங்க. என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப வந்து நமக்கே தெரியும் வந்து சமூகத்துல வந்து பெண்கள் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து ஆண்களிடம் ஏமாற்றம் அடைந்திருக்கார்கள். அதுல என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஆகுது இல்லைங்க. அந்த குழந்தை வந்து ஒரு ஸ்டேஜ் மேல ஸ்கூலுக்கு எல்லாம் போறாங்க. அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா, ஏதாவது மன ரீதியாக அந்த மாதிரி நிறைய கேக்குறேன். அதை எப்படி சால்வ் குடும்ப பண்ணுவீங்க? நிறைய குழந்தைகள் வல்னரபிள் ஆகுறது. எந்த குழந்தைகள் ஈஸியா விக்டிமைஸ் ஆகுறாங்க, பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி சிதறிய உடைந்த குடும்பங்களிலிருந்து வருகிற பெண் குழந்தைகள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி அந்த அந்த விக்டிம் ஆகிற பசங்க மாதிரி இல்லாம அந்த மாதிரி வளர்க்கப்படுகிற இதுல இருந்து வர்ற ஆண் குழந்தைகள் வந்து பெர்பெட்ரேட்டராகவும் மாறுறாங்க. அதையும் நாங்க பாக்குறோம். அப்ப இந்த இந்த மாதிரி குடும்பங்கள் உடைவது என்பது உண்மையிலே வந்து குழந்தைகளுக்கு மிகப்பெரிய மனரீதியான பாதிப்பை ஏற்படுத்துது. இதுலதான் நான் சொல்ல வந்தேன், பெண்கள் உரிமைகளையும் குழந்தைகள் உரிமைகளையும் சேர்த்து டீல் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் எங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணவே முடியாது. இப்ப பெண் குழந்தைகளுக்கான அந்த இதுக்காக நிறைய சமயத்துல அம்மாக்கள் வந்து பொறுத்து போகணுன்ற மாதிரி சொல்ல முடியாது நம்மளால. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமைகளை, குடும்ப வன்முறைகளை அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நீ அதை உடைச்சிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லும் போது இந்த குழந்தைகளுடைய சூழல் எப்படி இருக்கும்? இப்ப அம்மாவும் ஒரு பொண்ணும் மட்டும் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு வல்னரபிலிட்டி வந்து சமூகத்துல நிறைய கூடுது. இது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, இந்த குழந்தை மேல கை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஆண்கள். அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு வந்து எந்த நேரமும் ஒரு தனித்து வாழுகிற பெண் என்கிறதை இந்த சமூகம் வந்து எப்படி மோசமா டீல் பண்ணுது, ஹேண்டில் பண்ணுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வீடு வாடகை கொடுக்கறதுல இருந்து ரேஷன் கடையில ரேஷன் பொருள் மாத்துறதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து நிறைய சவால்களை தனித்து வாழும் பெண்கள் வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அது அது உண்மையிலே வந்து ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம். அந்த குழந்தைங்களுக்கும் அந்த அம்மாக்களுக்கும் நம்ம நிறைய அவங்களுக்கு வந்து நாங்க விடாம கவுன்சிலிங் கொடுப்போம், அவங்களோட டிராவல் பண்ணுவோம். நிறைய அந்த அடுத்து சக ஆண்களால் ஏமாற்றப்படுகிற பெண் குழந்தைகள் யாருன்னு பார்த்தோம்னா ஏமாந்தா அம்மாவோட குழந்தையா இல்ல அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலிருந்து அஹ் பாதிக்கப்பட்ட குடும்பங்களிலிருந்து இல்ல உடைந்து போன குடும்பங்களிலிருந்து வந்த குழந்தைகள் தான் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ரொம்ப ஆய்வுகளும் நன்றிங்க மீனா, சிறந்த கேள்வி. நேரம் கடந்து நம்ம வந்திருக்கோம். சிறந்த கேள்வி, நல்ல அருமையான பதில் இருக்குது. நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைய நாளை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா ஆக்கிய பர்வத வர்த்தினி தோழர் அவர்களுக்கு வந்து எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கு வந்து இது ஏற்பாடு செய்த நம்மளோட குழு ஒருங்கிணைப்பாளர்கள், கேள்வி கேட்ட நம்மளோட ஜமுனா மற்றும் நிகழ்ச்சியின் வந்து ஆரம்பத்தில் வந்து விருந்தினர் அறிமுகப்படுத்தின மீனா மற்றும் அனைவருக்கும் வந்து எங்களோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்து தோழர் வர்த்தினி அவர்கள் வந்து ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொல்வதாக இருந்தால் சொல்லி நம்ம இதோட நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக இந்த குழுவினருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அதுவும் வந்து இன்னைக்கு உலக புத்தக தினத்தில் இப்படி ஒரு இது படைப்பு, ஆக்சுவலா 10வது பானை என்கிற கவிதை தொகுப்பு பத்தி நம்ம ரொம்ப பேசவே இல்லை. குழந்தைகளோடான அந்த முதல் தொகுப்போடு எனக்கு மனதுக்கு நெருக்கமான தொகுப்பும் கூட அது, காற்றின் நிறம் பச்சை, உப்பின் நிறம் சிவப்பு, அந்த தொகுப்போடு உரையாடிய ஜமுனாவுக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒரு அருமையான ஒரு மாலை பொழுதை கொடுத்தமைக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி.